வணக்கம். ஜியோகிராஃபில அடுத்த பார்ட் வந்து என்விரான்மென்டல் இன்ஜினியரிங். என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு. தமிழ்நாடு ரிலேட்டடா என்விரான்மென்டல்ல என்னென்ன அழிவுகள் வந்து இருக்கு அப்படின்றது தான் வந்து ஜியோகிராஃபில அடுத்த பார்ட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதுல நீங்க வந்து பார்க்கும்பொழுது சில விஷயங்கள் ஜெனரிக்கா நம்ம வந்து பார்க்கணும். இப்ப கிளைமேட் சேஞ்ச வந்து நம்ம வந்து பார்க்கறதா இருந்தா, அது மொத்தமாவும் பார்க்கணும். தமிழ்நாடு அளவுலயும் நீங்க வந்து பார்க்கணும். இது தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் தமிழ்நாட்டுல ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணணும். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் ஃபயர் இது வந்து ஓவராலா நம்ம வந்து பார்க்கலாம். அந்த பயோடைவர்சிட்டி அப்படின்ற கான்செப்ட்ட ஓவராலா நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம என்விரான்மென்டல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடுன்னு இருக்கு இல்லையா? இதுல வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸ், நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா? இத நம்ம வந்து ஓவராலா பார்க்குற மாரி இருக்கும். ஸோ சில விஷயங்கள் ஓவராலா பார்க்கலாம். சில விஷயங்கள் தமிழ்நாடு அளவுல டீப்பா போய் பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஸோ ஜியோகிராஃபில செகண்ட் பார்ட் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங். அந்த என்விரான்மென்டல் இன்ஜினியரிங்ல இன்னைக்கு நம்ம முதல்ல வந்து எது பார்க்க போறோம் அப்படின்னா, பொல்யூஷன்ஸ பத்தி பார்க்க போறோம். அதுலயும் பர்ட்டிகுலரா ஏர் பொல்யூஷன்ஸ், நாய்ஸ் பொல்யூஷன்ஸ், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் தென் ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கான புத்தக சோர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஜியோகிராஃபில தேடக்கூடாது. இத வந்து ஜூவாலஜி புக்ல வந்து நீங்க வந்து தேடணும். 12ல ஜூவாலஜி புக் ஓகேங்களா? ஜூவாலஜி புக். இந்த ஜூவாலஜி புக்ல வந்து என்னன்னா, ஆ சூழல் என்விரான்மென்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு, சூழல் இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் வந்து இருக்கு. இத வந்து நீங்க வந்து பார்க்கணும் 1. இதே நேரத்தில 12த் ஸ்டாண்டர்ட் புக்ல எக்கனாமிக்ஸ் புக் இருக்கு. அந்த எக்கனாமிக்ஸ் புக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்விரான்மென்டலையும், எக்கனாமிக்கையும் வந்து மிக்ஸ் பண்ண மாரி சூழல் பொருளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்விரான்மென்டல் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. அப்ப 12த் எக்கனாமி புக்கும் நீங்க வந்து பார்க்கணும். சூழல் பொருளியல். அதே நேரத்தில 12த் ஜூவாலஜி புக்லயும் நீங்க வந்து ஒரு லெசன் பார்க்கணும். அதாவது இடர்பாடுகள், சூழல் இடர்பாடுகள், என்விரான்மென்டல் இஷ்யூஸ் இது 2த்தையும் நீங்க வந்து பார்க்கலாம். இத தவிர்த்து 9த் ஸ்டாண்டர்ட் புக் இருக்குங்க. அந்த 9த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயன்ஸ் புக்லயே மேன் அண்ட் என்விரான்மென்டல் மனிதன் மற்றும் சுற்றுச்சூழல் அந்த ஒரு புத்தகத்தையும் நீங்க வந்து பார்க்குற மாரி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து லெசன்ஸ். இதெல்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போமா? சுற்றுச்சூழல் சிக்கல் உண்மையாகவே சமுதாய சிக்கல். அவைகளின் துவக்கத்திற்கு மக்களே காரணமாகவும், முடிவில் பாதிக்கப்படுவதும் மக்களே. யார் சொல்றாங்க சார்? எட்மண்ட் ஹிலாரி அவர் தான் வந்து சொல்றாங்க. அது மட்டும் பாருங்க. சுற்றுச்சூழலே என்னுடைய முதன்மையான ஆசிரியர். யார் சொல்றாங்க? மனச ஃபுகுயா இவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? சுற்றுச்சூழல் தான் வந்து எல்லாத்துக்கும் ஆதாரம். அது போல வந்து சொல்றாங்க. நீங்க சுற்றுச்சூழல பொறுத்தவரையும் நீங்க வந்து ஜென்ரிக்கா வந்து சில விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும்ல. என்விரான் அப்படின்ற பிரெஞ்சு லாங்குவேஜ்ல இருந்து தான் என்விரான்மென்டல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து வந்தது. அப்ப என்விரான் அப்படின்னா என்னன்னா, சுற்றி இருக்கக்கூடிய சூழல். இதுல வந்து பயாட்டிக், ஏபயாட்டிக் அப்படின்னு வந்து 2 பிரிவு வந்து இருக்கு. நீங்க சுத்தி பார்க்கும் பொழுது, உயிருள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள் அப்படி 2 செக்மென்ட்டா நீங்க வந்து பிரிப்பீங்க. இது எல்லாமே சுற்றுச்சூழல் தான். அததான் வந்து இங்க வந்து சொல்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரியோ டி ஜெனீரோவுல 1992ல ஒரு உச்சி மாநாடு நடக்குதுங்க. இதுதான் வந்து ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு அப்படின்னு சொல்லுவாங்க. யுஎன்சிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. யுனைட்டட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் என்விரான்மென்டல் அண்ட் டெவலப்மென்ட் ஓகேங்களா? ரியோ டி ஜெனீரோவுல ஸோ 1992ல வந்து நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம 1972ல ஸ்டாக்ஹோம் மாநாடு. அதுதான் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ். அந்த 1972ல நடந்த அந்த முதல் கான்ஃபரன்ஸ்ல தான் மனிதன் முதல்ல வந்து என்ன பண்றான் அப்படின்னா, என்விரான்மென்டல் அதாவது சுற்றுச்சூழல் அப்படின்ற ஒரு இதுவ வந்து உருவாக்கி வடிவமைக்கிறான். அதுவரையும் வந்து அத பத்தி பெருசா வந்து யோசிக்கல, திங்க் பண்ணல. அந்த 1972கள்ல தான் வந்து என்னன்னா முதல்ல வந்து திங்க் பண்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இப்பத்துலருந்து ஒரு 52 வருஷத்துக்கு முன்னாடி தான் சுற்றுச்சூழல பத்தியே நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்படின்ற ஒரு புரிதலுக்குள்ள நீங்க வந்து வரணும். ஓகேங்களா? இதுல ரொம்ப முக்கியம். இதுல ஏன் சார் 12த் எக்கனாமி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா, நீங்க இந்த என்விரான்மென்டல் அப்படின்னா, எக்கனாமிக்கும் என்விரான்மென்டலுக்கும் நெறைய நெருங்கின தொடர்பு இருக்கு. இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து செகண்டரி செக்டார நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கோம். ஓகேங்களா? அப்ப செகண்டரி செக்டார் நெறைய ஃபேக்டரிலாம் வந்து வருது அப்படின்னா, எந்த அளவு ஃபேக்டரி வருதோ, அதே அளவு சுற்றுச்சூழலும் வந்து பாதிக்கப்படும். அந்த எந்த அளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதோ, அதே அளவு சமூகமும் வந்து பாதிக்கப்படுது. எல்லாமே ஒரு இடத்துல வந்து நிலைச்சு நிக்குது இல்லையா? எல்லாமே ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுது இல்லையா? அந்த மீட் பண்ணக்கூடிய அந்த கோர் பாயிண்ட்ட நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நிலைப்புத்தன்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதாவது சஸ்டைனபிலிட்டி.
அதாவது நம்மளுடைய growth எல்லாமே எக்கனாமிக் ரிலேட்டடாவும், அதே நேரத்தில என்விரான்மென்டல் அஃபெக்ட் பண்ணாமலும், அதே நேரத்தில சொசைட்டி அஃபெக்ட் பண்ணாமலும் இருக்கா மாரி இருக்குன்னா, அது ரொம்பவே குட்டி பார்ட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப மினிமம். அதாவது ஒண்ணு இல்லன்னா, ஒண்ணு இருக்கா. ஒரு ஒரு இடத்துல வளர்ச்சி இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா என்விரான்மென்டல் அழிய தான் வந்து செய்யும். அத மீறி என்விரான்மென்டலையும் வந்து பாதுகாத்து, வளர்ச்சியும் நமக்கு வந்து இருக்கணும்னா, தட் இஸ் சஸ்டைனபிள் குரோத்ன்னு சொல்லுவாங்க. நீடித்த நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படின்றது எங்க இருக்குன்னு பாருங்களேன். ரொம்ப கம்மியான பார்ட்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? எல்லாரையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த என்விரான்மென்டல பொறுத்தவரையும் நீங்க வந்து 3 வகையா நீங்க வந்து பிரிக்கலாம். ஒண்ணு நேச்சுரல் என்விரான்மென்டல், அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் என்விரான்மென்டல், அதுக்கப்புறம் ஹியூமன் மேட் என்விரான்மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நீங்க வந்து பிரிக்கலாம். நேச்சுரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இதெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்கிறது. அந்த மனிதன சுத்தி, மனிதனுடைய சுற்றுச்சூழல் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, ஒரு ஹியூமனுக்கான என்விரான்மென்டல் அவனுடைய ரிலிஜன், அவன் வாழக்கூடிய இடம், அந்த சொசைட்டி, அவனுடைய எஜுகேஷனல், அவனுடைய எக்கனாமி, அவனுடைய அரசியல் இது எல்லாத்தையும் பொறுத்து வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி ஓகே. மனிதனால் உருவாக்கப்பட்டவை, மனுஷனால உருவாக்கப்பட்டவை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது, அ தொழிற்சாலைகள் அத வந்து மனிதனால வந்து உருவாக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் மோனுமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நினைவுச் சின்னங்கள், அதுக்கப்புறம் பில்டிங்ஸு, பார்க்கு, பாலம், சாலைகள் இதெல்லாம் வந்து என்னன்னா மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒண்ணு. அப்ப நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே ஒண்ணு இயற்கையால உருவாகியிருக்கும். இல்ல மனிதன சுத்தி தானா வந்து கட்டமைக்கப்பட்ட, இல்ல மனிதன் உருவாக்குன கல்வியா இருக்கட்டும், இல்ல உணர்வு சார்ந்த சில விஷயங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டான்ஜிபிளா இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் ஓகேங்களா? டான்ஜிபிள்னா வந்து என்னன்னா தொட்டு உணரக்கூடியது. இன்டான்ஜிபிள்னா வந்து என்னன்னா, தொடாம நம்மால வந்து ஃபீல் மட்டுமே வந்து பண்ணக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்விரான்மென்டல் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சரி ஓகேங்க. இந்த என்விரான்மென்டல் பொல்யூஷன்ல பொல்யூட்டன்ட்ன்ற ஒரு வார்த்தை. பொல்யூட்டன்ட்னா வந்து என்ன அப்படின்னா, மாசுபடுத்திகள் எல்லாத்துலயுமே வந்து இருக்கு. நிலம், நீர், காற்று எல்லாத்துலயுமே வந்து மாசுபடுத்திகள் வந்து இருக்கு. இந்த பொல்யூட்டன்ட் இருக்கு. இப்ப நம்ம வந்து டைரக்ட்டா வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொல்யூட்டன்ட்குள்ள வந்து நம்ம வந்து போகலாம். இந்த பொல்யூட்டன்ட்ல மொத்தமா வந்து பேசிக்கா வந்து 2 வகையா நம்ம வந்து பிரிப்போம். எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது தான். ஒண்ணு பயோடிகிரேடபிள், இன்னொன்னு நான் பயோடிகிரேடபிள். சார், நீங்க தமிழ்நாடு பொல்யூஷன்ஸ் அப்படின்னு நீங்க வந்து பேசுறீங்க. ஆனா ஜென்ரலாவும் பேசுறீங்க சார். ஜென்ரலா ஸ்கூல் புக்ல இருக்கிறத பார்க்குறோம்ப்பா. தமிழ்நாடு பொல்யூஷன் சொல்லிட்டு தனியா வந்து சோர்சஸ் இல்ல. பாலிசி நோட்ஸும் இல்ல. ஓகேவா? ஸோ, அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எ கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் கடைசி ஒரு 6 மந்த்ல நடந்த கரண்ட் அஃபேர்ஸ நீங்க வந்து எடுத்து பார்க்கும்பொழுது, நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொல்யூட்டன்ட்ட 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பயோடிகிரேடபிள், இன்னொன்னு நான் டிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆ பிரிக்கலாம். ஒண்ணு நல்லா சிதையுங்க, இன்னொன்னு சிதையாது அப்படின்ற மாரி நம்ம வந்து 2ஆ பிரிக்கலாம். இப்ப அதுலயுமே வந்து ஸ்பெசிஃபிக்கா உள்ள வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்தரா வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க பாருங்க. நல்லா சிதையுது இல்லையா? அப்படியே பீஸ் பீஸா சிதைஞ்சு போகுது இல்லையா? அத வேகமா சிதையுதா? இல்ல பொறுமையா சிதையுதா? அதாவது ரொம்ப ரேப்பிடா வந்து டிகிரேட் ஆகுதா? இல்ல ஸ்லோவா வந்து டிகிரேடபிள் ஆகுதா? அப்படின்ற மாரி வந்து என்ன குடுக்குறாங்க. பெர்சிஸ்டன்ஸ், நான் பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தரா வந்து என்னன்னா சப்டிவிஷன் பண்றாங்க. ஒண்ணு சிதையணும், இல்ல சிதையக்கூடாது. டிகிரேடபிள், நான் டிகிரேடபிள். அந்த டிகிரேடபிளே வந்து என்னன்னா ராப்பிட்லி டிகிரேடபிள் அண்ட் ஸ்லோலி டிகிரேடபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொல்யூட்டன்ட்டையும் நம்ம வந்து எப்படி பண்றோம்? எப்படி கிளாஸிஃபை பண்றோம்? அப்படின்றத சொல்றாங்க. சரி வாங்க. இப்ப ராப்பிட்லி டிகிரேடபிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ராப்பிட்லி ரொம்ப வேகமா வந்து சிதையக்கூடிய இந்த நான் பெர்சிஸ்டன்ஸ் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கி போடுறீங்க. உடனே அது வந்து சிதைஞ்சு போகுது. அது ஒரு ஸ்டேபிளாவே வந்து இல்ல. எக்ஸாம்பிள் வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு. அப்ப இந்த வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட் போடுறீங்கன்னா, உடனே வந்து என்ன அது சிதைஞ்சு போகுது. அப்ப அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, விரைவாக சிதையக்கூடிய அல்லது ராப்பிட்லி டிகிரேடபிள். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி டிகிரேடபிள் அல்லது பெர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஸ்லோவா வந்து என்ன ஆகும்? சிதையும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லோவானா, இது என்விரான்மென்டலுக்கு நெறைய வந்து எஃபெக்ட்ட வந்து குடுக்கும். அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இன்னொரு கேட்டகரி இருக்கு. சுத்தமா டிகிரேடபிள் ஆகாது. அது சுத்தமா என்விரான்மென்டலுக்கு அறவே வந்து ஆகவே ஆகாது. அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ராப்பிட்லி டிகிரேடபிள், ஸ்லோலி டிகிரேடபிள் இப்படி 2ஆ நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அப்படியே வந்து மைண்ட்குள்ள ஏத்திக்கிட்டே இருங்க.
இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா டீக்ரேடபிள் ஆகாத ஒன்று, சிதைவடையாத மாசுக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்போ சிதைவடையாத மாசுக்கள் அப்படின்னா வந்து என்னென்னா நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒன்று. என்றைக்குமே வந்து என்னென்னா அது வந்து டீக்கே ஆகவே ஆகாது. அப்போ இந்த சிதைவடையாத மாசுக்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரோமியமா இருக்கலாம், நிக்கலா இருக்கலாம், காட்மியமா இருக்கலாம், பாதரசமா இருக்கலாம். இது எல்லாமே. சரி, ஓகே. இப்ப இது எல்லாமே இருக்கிறதுனால, இந்த என்விரான்மென்ட்ல என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படின்றது கொஸ்டினா வந்து கேட்பாங்க. ஸோ என்ன இம்பாக்ட் இருக்கு? பயோ மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரிய பெருக்கம். இது மேபி கொஸ்டினா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பயோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன? பயோ மேக்னிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் இந்த என்விரான்மென்டல்ல சிதைவடையாத, அதாவது நான் டிகிரேடபிள் வேஸ்ட் எல்லாம் போய் மிங்கிள் ஆகும்போது, சே எக்ஸாம்பிள் குரோமியம், காட்மியம், நிக்கல் இது போல இந்த மெட்டல்ஸ் எல்லாம் போய் மிக்ஸ் ஆகும்பொழுது கண்டிப்பா வந்து என்ன ஆகுது அப்படின்னா பயோ மேக்னிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பயோ மேக்னிஃபிகேஷன்ஸ்னா என்னன்றத நம்ம இப்போ ஃபியூச்சர்ல பார்க்கலாம் இதே ஸ்லைடில். சரி வாங்க. இந்த பொல்யூட்டன்ட் ஆஸ் பர் சிலபஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா காற்று, நீர், ஒளி மாசுபாடு, மண் மாசுபாடு எல்லாத்தையும் தான் நம்ம வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கு. இதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு ரொம்ப கிளியரா எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். காற்று மாசுபாடு அடைஞ்சிட்டே தான் வந்து இருக்கு. அதுக்கு ரொம்ப முக்கியம் யுனெஸ்கோ. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாரம்பரிய சின்னமா இருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹால், இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்தீங்கன்னா சிதைஞ்சுக்கிட்டே வந்து போகுது அப்படின்றது எல்லா அமைப்புகளும் வந்து சொல்றாங்க. எப்படி சிதைஞ்சுக்கிட்டே போகுது? தாஜ்மஹாலுடைய ஒரிஜினல் கலர் ஒயிட்டுங்க. ஆனா அந்த ஒயிட்டே வந்து என்னவா மாறுது? எல்லோ கலருக்கு மாறுது. 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவுல ஒவ்வொரு நாளுமே 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளினுடைய அந்த விழுக்காடுல 93 விழுக்காடினர், அதாவது 1.8 பில்லியன் இந்த மக்கள் வந்து என்ன பண்றாங்க? மாசுபட்ட காற்றை தான் வந்து சுவாசிக்கிறாங்க அப்படின்னு WHO வந்து சொல்றாங்க. அப்ப கலர் மாறிடுச்சு. ஏர் பொல்யூஷன்ஸ். இங்க வந்து என்னன்னா WHO வந்து சொல்றாங்க மாசுபட்ட காற்று தான். இன்னைக்கு டெல்லி வந்து என்னன்னா வாழ தகுதியான ஒரு பகுதியான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். வாழ்வதற்கான தகுதிகள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டே வருது. இதெல்லாம் காற்று மாசுபாடுடைய உச்சகட்டம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சமீர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குங்க. டூயூனோ பாக்ஸ்ல வந்து இருக்கு பாருங்க. இந்த ஆப்பை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம். இது மூலியமா என்ன பண்ணலாம்? ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டெக்ஸை நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அதை பத்தி நான் சொல்றேன். இது மாதிரி ஒரு ஆப் இருக்கு. உங்க காற்றினுடைய தரத்தை, காற்று எந்த குவாலிட்டியில் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்பா வந்து இந்த ஆப் வந்து இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப். இந்த காற்று மாசுபடுதல்ல ரொம்ப முக்கியம் கேஸஸ் சார். சல்ஃபர் டை ஆக்சைடு, NO2 ஓகேங்களா? அப்புறம் CO, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு ஓகேங்களா? சல்ஃபர் டை ஆக்சைடு இது போல கேஸஸ் வந்து ஒரு ரீசனா இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து யார் அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர்னு சொல்லக்கூடிய துகள்கள். நீங்க ஜன்னலை திறந்த உடனே ஒரு சன்லைட் வந்து வருது. அதுல தூசுகள்லாம் வந்து பறக்குது இல்லையா? இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் துகள்கள். அதுதான் உண்மையாவே துகள்கள். அப்ப இது போல துகள்கள் வந்து காற்று மாசுபடுத்தக்கூடிய துகள்கள் வந்து இருக்கு இல்லையா? இதுவும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். அப்ப இது போல கேஸஸ் மட்டும் இல்ல. இது போல பார்ட்டிகுலேட் மேட்டரும் ரொம்ப முக்கியம் தான். சரி, ஓகே. இதெல்லாம் எப்படி ஜெனரலா உருவாகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ கார்பன் அல்லது புதை எரிபொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க விறகு எரிக்கிறீங்க, பெட்ரோல் எரிக்கிறீங்க, நிலக்கரி எரிக்கிறீங்க, எது எரிச்சாலும் கூட அது ஒழுங்கா எரியல அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய கார்பன் மோனாக்சைடு எல்லாம் வந்து வரும். ஓகேங்களா? இதனால தான் வந்து என்னன்னா, விறகு எரிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, இலவச கேஸ் சிலிண்டர் அடுப்பை வந்து குடுத்தாங்க. ஏன்னா, விறகு தானே, கீழ தானே இருக்கு. நம்மளுடைய குரோத் தானே, கேஸ் வந்து யூஸ் பண்ணலையே அப்படின்னு நம்ம வந்து ஒரு கட்டத்துல பார்த்தாலும், இந்த விறகு எரிக்கிறது மூலியமா ஆஸ்துமா நோய் வருது. ஏன்னா கார்பன் மோனாக்சைடு காரணம். இந்த விறகு எரிக்கிறதுக்கு மூலியமா சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. அதனால தான் கேஸ் குடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? 2014ல இந்த ஸ்கீம்லாம் வந்து வந்தது. ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து என்ன ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகி குடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி வாங்க. இப்ப இது இப்ப பெட்ரோல் போடுறீங்க, டீசல் போடுறீங்க, வண்டி போகுது. அப்ப நெறைய கேஸ் வருதா? எஸ், நெறைய கேஸ் வருது. விறகு எரிக்கிறீங்க, அப்ப நெறைய கேஸ் வருதா? எஸ், நெறைய கேஸ் வருது. அப்ப விறகு வந்து இப்ப காற்று தீ வந்து வருதுன்னா, அப்போ நெறைய கேஸ் வந்து என்னன்னா எமிட் ஆகும். ஸோ இது போல நெறைய கேஸ் எமிட் ஆகக்கூடிய சூழல் எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லியாச்சு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இந்த கேஸஸ் எல்லாம்
சிட்டியை கம்பேர் பண்ணும்போது வில்லேஜஸில் குறைவு தான். ஓகேங்களா? சிட்டியில் தான் வந்து அதிகம். ஏன்னா சிட்டியில் தான் வாகன பெருக்கம் அதிகம். சிட்டியில் தான் வந்து பில்டிங் நிறைய கட்டுறோம். பில்டிங் கட்டுறோம்னா வந்து சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணணும். சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணுற இடத்துல நிறைய இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடுலாம் வந்து எமிட் ஆகும். ப்ளஸ் சிமெண்ட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இந்த சிமெண்ட்டை வந்து நீங்கள் கலந்து வந்து நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறீங்க இல்லையா? அப்படி கட்டும் போதே பெரும்பாலான கேஸ் வந்து எமிட் ஆகுதுங்க. ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுனால வரக்கூடிய மாசுக்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா நடக்கும்? நகரமயமாதல். எங்க சிட்டியோ அங்க தான் வந்து என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்கு. அப்ப கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் வந்து இருக்கு. நகரமயமாதல். அப்ப நகரத்துல அதிகமா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. அப்ப நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுன்னா, அனல் மின் நிலையத்துல நிலக்கரி எரிச்சு எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறாங்களே, அப்ப காற்று மாசுபாடு அடையுது. அப்ப நிறைய நகரமயமாகுதா? அப்ப நிறைய பில்டிங் கட்டுறாங்களா? காற்று மாசுபாடு அடையுது. அப்ப எங்கெல்லாம் வந்து காற்று மாசுபாடு அடையக்கூடிய சூழல் வந்து இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்க்கணும். இதுல ரொம்ப முக்கியம் இந்த கார்பன் டை ஆக்சைடுங்க. கார்பன் டை ஆக்சைடு ஏன் ரொம்ப முக்கியம்னா, இவங்க அட்மாஸ்பியர்ல இருந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிகப்படியான வெப்பம் ஹீட்ட வந்து தனக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறாங்க. சூரியனுடைய ஹீட்ட தனக்குள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன ஆகுது? பூமியுடைய வெப்பம் வந்து எகுறுது. எக்குத்தக்கா வந்து எகுறுது. இப்ப புதன் கோள கம்பேர் பண்ணும்போது வெள்ளிக்கோள் வந்து 2வது இடத்துல தான் இருக்கு. பட் இருந்தாலும் வெள்ளிக்கோள் வந்து தக 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 தகன்னு வந்து எரியிற மாரி வந்து வெப்பத்தோட இருக்கிறதுக்கு காரணமே, அதோடைய வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு வந்து இருக்கு. அப்ப கார்பன் டை ஆக்சைடுன்றது என்னன்னா, வெப்பத்த உறிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த வெப்பத்த அந்த கோள்கிட்டயே குடுக்கும். அந்த பிளானட்க்கே வந்து குடுக்கும். அப்பேறுபட்ட ஒண்ணு தான் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் வந்து என்ன ஆகுது அப்டின்னா, உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் வார்மிங்க்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அது எதனால? இப்ப எலக்ட்ரிசிட்டி தயாரிக்கிறீங்களா? டெஃபினட்டா CO2 வரும். வாகனமா? டெஃபினட்டா CO2 வரும். அப்ப வீடு கட்டுறீங்களா? டெஃபினட்டா CO2 வரும். இப்ப இதெல்லாம் வந்து மாற்று கருத்தே வந்து இல்ல. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவா வந்து மரம் நடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இத தாண்டி இன்னொரு இம்பாக்ட் இருக்கு. குளோபல் வார்மிங் மட்டும் இல்ல. இன்னொரு இம்பாக்ட் இருக்கு. அதுதான் ஆசிட் ரெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆசிட் ரெயின்னா என்னன்னா, மழையோட சில கேஸஸும் மிங்கிள் ஆயி அந்த மழையுடைய தன்மைய மாத்துது. மழை வந்து என்னன்னா, ஜெனரலாவே வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜ்ல வந்து இருக்கும். PS7 இருக்கும். இப்ப இந்த கேஸஸ் அதாவது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு இந்த கேஸஸ்லாம் வந்து மழையோட வந்து அப்படியே மிங்கிள் ஆயி என்ன பண்ணுது? மழை தண்ணியுடைய pH லெஸ் தென் 7ஆ மாத்திது. ஸோ லெஸ் தென் 7ஆ இருக்கிற பட்சத்துல, அந்த ஒரு லிக்விட நீங்க ஆசிட் சொல்லலாம். இந்த மழைக்கு பேரு ஆசிட் ரெயின் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? பாறைகள், உயிரினங்கள், நிறைய அக்வாட்டிக் லைஃப்ன்னு சொல்லக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள், மனிதன் எல்லாருமே அஃபெக்ட் ஆவாங்க. இது இந்த அமில மழையால அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சார் அப்படின்னா, நீங்க கலவை மிக்ஸர்ல வந்து நீங்க வந்து கெமிஸ்ட்ரில வந்து படிச்சிருப்பீங்க. திண்மத்துள் திண்மம், திரவத்துள் திரவம், சாலிட் இன் சாலிட், கேஸ் இன் சாலிட் அல்லது சாலிட் இன் கேஸ். இப்படி ஒவ்வொன்னுத்துக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திருப்பீங்க. அதே போல ஒண்ணு தான் நம்ம வந்து இப்ப வந்து பார்க்க போறோம். லிக்விட்ல லிக்விடுக்குள்ள யார் இருக்காங்க அப்படின்னா, சாலிட் வந்து இருக்காங்க. அப்ப சாலிட் இன் லிக்விட் அல்லது சாலிட் இன் ஃப்ளூயிட் அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, புகைன்னு சொல்லுவோம். அப்ப புகை அப்படின்றது காத்துல சின்ன சின்ன பார்ட்டிகுலேட் மேட்டர்ன்னு சொல்றோம் இல்லையா? சின்ன சின்ன துகள்கள் எல்லாம் வந்து பரவிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் ஸ்மாக் அல்லது அதுதான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? புகை நம்ம வந்து சொல்றோம். இந்த மாரி சின்ன சின்ன பார்ட்டிகிள் வந்து காத்துல வந்து இருக்குன்னா, சிமெண்ட்டே வந்து என்ன ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டர் தான். சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் வந்து இருக்கத்திலே குட்டி ஒரு சின்ன பீஸ். சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அவன் சிமெண்ட் அப்படியே பறக்குது இல்லையா? அப்ப அதுவே வந்து என்ன ஒரு பார்ட்டிகுலேட் மேட்டர் தான். அதுவே வந்து என்ன? அதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். எதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்? லிக்விடுக்குள்ள பார்ட்டிகிள் இருக்கிறதுக்கு. அதாவது சாலிட் இன் லிக்விட். ஓகே. சாலிட் இன் லிக்விட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். சிமெண்ட் பறந்து போகுதா? கண்டிப்பா அந்த சிமெண்ட்ட சுவாசிக்கிறோமா? டெஃபினட்டா வந்து நோய்கள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றத மாற்று கருத்தே வந்து இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா, மூலாதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வந்து என்னன்னா, பிரைமரி சோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்பொழுது, இதுல வந்து ஸ்டேஷனரியா இருக்கக்கூடிய ஒரு மூலாதாரம். அதாவது இப்போ ஒரு இடத்துல வந்து எலக்ட்ரிசிட்டிய உருவாக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் இருக்கு. அது வந்து நிலையா வந்து ஒரு பாயிண்ட்ல இருக்கா? அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து. இப்ப பேருந்து வந்து போகுது. இல்ல மூவபிள் அதுலேருந்து வரக்கூடிய அந்த மாசுக்கள் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுல இந்த பரப்பு ஓகேங்களா? குறிப்பிட்ட ஏரியாவுலேருந்து வருது அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் லேண்டா இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கலாம். அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே வந்து என்னன்னா காட்டுத்தீ, எரிமலை சாம்பல்,
எரிமலை எரியும் போது கூட இது மாதிரி கேஸஸ்லாம் வந்து வெளியே வரும். நைட்ரஜன், அப்புறம் சல்ஃபர் டை ஆக்சைடு, இது போல கேஸஸ்லாம் வந்து என்ன ஈஸியா வந்து என்னன்னா எமிட் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதனால என்ன சார் வரும் அப்படின்னா, டெஃபினட்டா நோய் வரும். அதுலயும் பர்ட்டிகுலரா ஆஸ்துமா, எம்பைசீமா இது போல நோய்கள் வந்து என்னன்னா வருது. நுரையீரல ஈஸியா வந்து அஃபெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நெறைய இந்த ட்ராக் இருக்கு இல்லையா? சுவாச பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பிரேட்டரி அந்த சிஸ்டத்துக்கான அத்தனை மொத்தமா வந்து ட்ராக்கும் வந்து என்னன்னா இன்ஃபெக்ட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இத தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் நீங்க நெறைய சிமெண்ட் வந்து நல்லா சுவாசிக்கிறீங்க. இல்ல நெறைய தூசுக்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கீங்க. அந்த தூசு எல்லாம் வந்து உள்ள போகுது. ஒரு குவாரில வேலை செய்றீங்க. அந்த தூசு எல்லாம் உள்ள போகுது. அது உள்ள போய் என்ன ஆகும்? ரத்த குழாய்கள்ல வந்து படியும். அப்படி படிஞ்சு, படிஞ்சு, படிஞ்சு இதய நோய், அதிலயும் பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் வரதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? இது தவிர்த்து இந்த கார்பன் மோனாக்சைடு CO அதிகமாகறதுனால என்ன ஆகுது? நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிளட் ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின் ஆக்ஸிஜன தான் எடுத்துட்டு போகும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். அந்த ஹீமோகுளோபின் ஆக்ஸிஜனோடு இருக்கக்கூடிய பாண்ட விட எதுக்கு பாண்ட் அதிகம் அப்படின்னா, அந்த ஹீமோகுளோபின் கார்பன் மோனாக்சைடோட பாண்ட் வந்து அதிகமா இருக்கும். அப்படி கார்பன் மோனாக்சைடோட பாண்ட் அதிகமாகி நெறைய உடம்பு ஃபுல்லா வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து போச்சு அப்படின்னா, என்ன ஆகும்? கோமா போயிடும் சார். சில நேரத்தில இறந்தே போயிடுவோம். அதனால தான் வந்து எல்லா ஃபேக்டரியில வேலை செய்றவங்கலாம் அப்பப்போ வந்து பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் வந்து பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பிரிகாஷன் சொல்லக்கூடிய அந்த முகமூடியாகட்டும் இதெல்லாம் வந்து போட்டிருக்கணும். அப்படி இல்லன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இது, கார்பன் மோனாக்சைடு அதிகமா வந்து வரக்கூடிய அத வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அஃபெக்ட் பண்ணும். அத வந்து உறிஞ்சுக்கும். அதோட சேர்ந்து வந்து என்னன்னா கனெக்ட் ஆகும். ஹீமோகுளோபின். அது வந்து தப்பான ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஸ்மாக். இந்த ஸ்மாக்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஸ்மாக்ன்றது என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் தான். காத்துல பனி போல வந்து இருக்கும். ஆனா அதுல பனிலாம் வந்து இல்ல. அது சின்ன சின்ன பார்ட்டிக்கிள் இருக்கிறதுனால, அது பனி போல இருக்கிறதா வந்து இருக்கு. இந்த போட்டோ கெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோ கெமிக்கல் ஸ்மாக்னா வந்து என்னன்னா, ஒளி வேதி மாசுபாடு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நைட்ரஜனுடைய ஆக்சைடு, இந்த NO2 அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது NOx, எக்ஸ்ன்ற இடத்துல 2 போட்டுக்கோங்க, 1 போட்டுக்கோங்க, 3 போட்டுக்கோங்க, எது வேணாலும் போட்டுக்கோங்க. இந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சன்லைட்டோட ரியாக்ட் ஆகுது. அப்படி சன்லைட்டோட ரியாக்ட் ஆகி, ஒரு விதமான பனி போல ஒண்ண வந்து உருவாக்குது. அதுதான் வந்து ஸ்மாக். ஓகேங்களா? இந்த ஸ்மாக் வந்து நல்லதான்னு கேட்டா நல்லது கிடையாது. இந்த ஸ்மாக் நல்லதான்னு கேட்டா நல்லது கிடையாது. ஆஸ்துமா நோய உருவாக்கும். அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து பாருங்க, ரொம்ப முக்கியமானது பான். ஓகே. இத பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. PAN னா என்னன்னா, பெராக்சில் நைட்ரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த NOx ஓகேங்களா? இந்த NOx இந்த NOx இந்த NOx னா என்ன? நைட்ரஜனுடைய ஆக்சைடு. அதேபோல VOC. VOC னா என்ன? ஆர்கானிக் காம்பவுண்ட். வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். இதெல்லாம் வந்து எளிதில் ஆவியாகக்கூடிய அந்த கரிம பொருட்கள் இருக்கோ, அதெல்லாம் வந்து VOCன்னு சொல்லுவோம். அப்ப வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்டோட இந்த NO2 வந்து மிங்கிள் ஆகி, சூரிய ஒளி முன்னிலையில மிங்கிள் ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு ரியாக்ஷன்ஸ்ல உருவாகுறது தான் பேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். புகைப்பனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இல்ல பேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த ஸ்மாக், இந்த பேன் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? அதேதான். இந்த பேன் வந்து என்ன பண்ணுது? இதுதான் வந்து கெமிக்கல் நேம். நீங்க ஸ்மாக்ன்னு சொல்றீங்க, பனின்னு சொல்றீங்கன்னா, அது வந்து கெமிக்கல் நேம் கிடையாது. ஓகேங்களா? இதான் வந்து கெமிக்கல் அல்லது சயன்டிஃபிக் நேம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இது தாவரங்களுக்கு ரொம்ப கடுமையான பாதிப்ப வந்து குடுக்கும். அது மட்டும் இல்லாம, தாவரங்களுடைய அந்த ஈல்ட வந்து பாதிக்கும். மனிதனுடைய எல்லா உறுப்புகளையும் வந்து பாதிக்குது. அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி ஓகே. இதுல இன்னொன்னும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அத நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேன் உருவாகணும் அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம உருவாக்கக்கூடிய அதுக்கு நம்ம காரணம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய உரங்கள் கூட வந்து என்னன்னா, ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி அதுவும் ரொம்ப முக்கியமான காரணம். கேஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இங்க இருந்தெல்லாம் வந்து NO2 வெளிய வருங்க. அது சூரியனோட ரியாக்ட் ஆகுதுங்க. ரியாக்ட் ஆகி உருவாக்குறது தாங்க பேனு. அதுதாங்க ஸ்மாக்ன்னு சொல்றோம். இதுதாங்க ஆஸ்துமா உருவாக்குது. இதான் வந்து என்னன்னா, பிளான்ட்டுடைய அந்த வளர்ச்சி எல்லாத்தையும் வந்து தடுக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். பேன். பெராக்சி அசிட்டைல் நைட்ரேட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? அப்புறம் பூமி வந்து வெப்பமாயிட்டே இருக்கு. அதுல வந்து எந்த வித மாற்று கருத்துமே வந்து இல்ல.
ஸோ அத பத்தியும் குடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பொல்யூட்டன்ட்ட பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பொல்யூட்டன்ட்ட முதன்மை மற்றும் 2ஆம் நிலை பிரைமரி, செகண்டரின்னு சொல்லிட்டு 2 நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த பிரைமரி அப்படின்னா வந்து என்ன? முதன்மை நிலைனா என்ன அப்படின்னா, இப்ப நேச்சுரலா சோர்ஸ்லேருந்து வெளிய வருது. ஃபேக்டரிலேருந்து வெளிய வருது. என்ன வெளிய வருது? கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு இதெல்லாம் வருதுன்னா, இதுதான் வந்து பிரைமரி பொல்யூட்டன்ட் ஓகேங்களா? இதுல செகண்டரி பொல்யூட்டன்ட்னா என்ன? 2ஆம் நிலைனா என்ன? இந்த பிரைமரி பொல்யூட்டன்ட் 2 அதாவது சல்பர் டை ஆக்சைடும், இந்த நைட்ரஜன் ஆக்சைடும். இந்த 2 பிரைமரி பொல்யூட்டன்ட் ஒண்ணு சேருது. எனி 2 ஓகேங்களா? ஏதாவது 2 அப்ப என்னன்னா, மத்த பிரைமரி பொல்யூட்டன்ட் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உருவாக்குறது தான் வந்து என்னன்னா, இந்த செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு சொல்றோம். 2ஆம் நிலை. எக்ஸாம்பிள் ஓசோன். இது ஓசோன் தானே சார், நல்லது தானே சார்ன்னு கேட்டீங்கன்னா, அது வேற, இது வேற. ஓகேங்களா? ஓசோன் படலம் வேற, இது வேற. அதனால தான் சொல்றாங்க, ஓசோன் வந்து படலமா இருக்கு அப்படின்னா, அது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கு. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் படலம் நல்லது. யுவி ரேடியேஷன அதுதான் வந்து தடுக்குது. ஆனா, இங்க சொல்றாங்க இல்லையா, இந்த ஓசோன். இங்க சொல்றாங்க இல்லையா, இந்த சல்பர் ட்ரை ஆக்சைடு. இதெல்லாம் வந்து டோட்டலா வந்து வேற. இந்த ஓசோன் வந்து ட்ரோபோஸ்பியர்லயே இருக்கு. தரை ஓசோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர். இதுல ட்ரோபோஸ்பியர்ல ஃபர்ஸ்ட் லேயர்லயே ஒரு ஓசோன் போல O3 வந்து உருவாகுது அப்படின்னா, அது தரையடுக்கு ஓசோன் சொல்லுவோம். இது வந்து பாதிப்ப குடுக்குது. இதுக்கும் முக்கியமான காரணம் வந்து என்னன்னா, இந்த பேன் தான் வந்து காரணம் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. அப்ப பாருங்க, தரையிலேயே இருக்கக்கூடிய ட்ரோபோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன், இதுதான் வந்து என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு பாதிப்ப வந்து குடுக்குது. இதுதான் ஸ்மாக்ன்னு சொல்லுவோம். இதுதான் பேனுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தரையிலேயே இருக்கக்கூடிய ஓசோன், அதுதான் ஸ்மாக். ஓகேங்களா? அதுதான் ஸ்மாக். அதுதான் வந்து கெமிக்கல்ல பேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அதான் பேக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ ஒண்ணும் இல்லப்பா. நீங்க செகண்டரி பொல்யூட்டன்ட்ட வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. பிரைமரி பொல்யூட்டன்ட் வந்து SO2 சல்பர் டை ஆக்சைடு. ஓகேங்களா? இதோட ஒரு ஓசோன் இல்ல ஒரு ஆக்ஸிஜன் வந்து ஒண்ணு சேருதுன்னா, சல்பர் ட்ரை ஆக்சைடு கிடைக்கும். இந்த சல்பர் டை ஆக்சைடுனா பிரைமரி, சல்பர் ட்ரை ஆக்சைடு ஆக்சைடுனா செகண்டரி அப்படின்ற மாரி வந்து மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்னன்னா பொல்யூட்டன்ட். பொல்யூட்டன்ட் ஓகே. இப்ப நம்ம யார பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த காற்று மாசுபாட பத்தி பார்த்துருக்கோம். ஆசிட் ரெயின் ஆசிட் ரெயின்னால வந்து நெறைய பவளப்பாறைகள் வந்து அழியுது. பிஎஸ் லெவல் வந்து கம்மியாகுது. நீர்வாழ் உயிரினங்கள் கடுமையா வந்து பாதிக்கப்படுது. நான் சொன்ன மாரி வந்து தரையில இருக்கிற ஓசோன், ஸ்மாகு இதுதான் வந்து பாதிப்பு. இதுவே வந்து என்னன்னா, மேல இருக்கக்கூடிய அடுக்குல ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய அடுக்குல இருக்கக்கூடிய ஓசோன் ரொம்ப நல்லது. இந்த ஓசோன் லேயர்ல அந்த திக்னஸ் வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? அந்த ஓசோன் லேயருக்கான திக்னஸ் வந்து கம்மியாகுதுன்னா, அதுதான் வந்து ஓசோன் ஓட்டைன்னு சொல்றோம். அப்படி ஓசோனுடைய திக்னஸ் கம்மியாகும் பொழுது, புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யுவி ரேஸ இந்த ஓசோனால ஃபில்டர் பண்ணி அனுப்ப முடியாது. அப்ப இதனால வந்து என்ன ஆகும்? ஹியூமனுக்கு புற்றுநோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் சார். என்ன சார் பண்ணலாம்? மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு சொல்லிட்டு ஒரு வாரியம் இருக்கு. அந்த வாரியம் தான் தொழிற்சாலைகள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். 1. 2வது தொழிற்சாலைகள் நம்ம லாபத்த வந்து பார்த்துக்கிட்டே இருந்தா, என்விரான்மென்டல் டோட்டலா வந்து அழிஞ்சிடும். என்விரான்மென்டல் இந்த பூமின்றது மனுஷனுக்காக மட்டுமே இல்ல. என்னைக்கு இந்த பூமி மனுஷனுக்காக மட்டும் இல்ல, மத்த உயிரினங்களுக்காகவும் அப்படின்ற ஒரு தாட் ஒவ்வொரு பிசினஸ் மேனுக்கும், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், இல்ல ஒவ்வொரு அமைப்புக்கும் வந்து வருதோ, அன்னைக்கு இந்த என்விரான்மென்டல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ என்னதான் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருந்தாலும், தப்பு பண்றவங்க தப்பு பண்ணிட்டே தான் வந்து இருக்காங்க. அதாவது ஆத்துல வந்து என்னன்னா, அ கழிவ வந்து கலக்கறது, இந்த இந்த புகைய வந்து என்னன்னா கரெக்ட்டா வந்து என்னன்னா வெளிய அனுப்பாம இருக்கறது. இப்ப இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய ஃபேக்டரிலேருந்து ஒரு புகையா போகுதுல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கும். அப்ப ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி தான் அனுப்பணும். அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு தான் வந்து என்னன்னா, ஸ்லம் கிளியரன்ஸ் சாரி பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து இருக்கு. அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட வந்து என்னன்னா, அவங்களுடைய நார்ம்ஸ வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காடுகள அதிகமா வந்து வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? காடுகள். இப்ப தமிழ்நாட்டுல வந்து காடுகளுடைய பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. 33% தான் வந்து டாஸ்க். அத அச்சீவ் பண்றோமான்னு கேட்டா, அச்சீவ் பண்றதுக்கு நெறைய ஏற்பாடுகள வந்து பண்ணிட்டே வந்து இருக்கோம். அப்ப காடுகள வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா, காடுகள் தான் வந்து என்னன்னா பூமியுடைய நுரையீரல். அமேசான் காடுகள்லேருந்து 21% ஆக்ஸிஜன் கிடைக்குது. அப்ப காடுகள நல்லா இது பண்ணாலே, இந்த பூமி வந்து கொஞ்சம் ஓரளவு சுத்தமாயிடும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 3வது பிளாஸ்டிக் அழிச்சிடணும். பிளாஸ்டிக் அழிச்சா, இல்ல பிளாஸ்டிக்க அவாய்ட் பண்ணா ரொம்ப முக்கியம். ஏன் சார்?
ஆக்ஸிஜனுக்கு பிரைமரி சோர்ஸ் கடல். காட விட ரொம்ப முக்கியமானது கடல். கடல்ல இருந்து தான் நமக்கு தேவையான ஆக்ஸிஜன் முக்காவாசி வந்து வருது. ஆல்மோஸ்ட் 75% கடல்ல இருக்கக்கூடிய பாசிகள் சூரியன் மூலியமா ஒளிச்சேர்க்கை செல்லும் பொழுது நெறைய க ஆக்ஸிஜன எமிட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா நெறைய பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் வந்து நீர்நிலையில கலந்து கடல்ல போய் சேரதுனால இந்த உற்பத்தியும் வந்து குறையுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்ப காற்று நமக்கு சுத்தமான காத்து வேணும் அப்படின்னா, பிளாஸ்டிக்கையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. திட்டங்கள் என்ன இருக்கு? சட்டங்கள் என்ன இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ குறைக்கிறதுக்காக 1981ஆம் ஆண்டு காற்று சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட்ட வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம, போக்குவரத்து இந்த டிரான்ஸ்போர்ட்லேருந்து வந்து எவ்வளோ எமிட் ஆகணும் அப்படின்றதுக்காக பாரத் நிலை ஓகேங்களா? பாரத் நிலை அதாவது ஆ ஒரு வகையான ஒரு சட்டம் வந்து கொண்டுட்டு வராங்க. இது மூலியமா வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு போக்குவரத்து வாகனங்கள் வந்து எவ்வளோ வந்து எமிட் ஆகணும், காற்று வந்து எமிட் ஆகணும் அப்படின்றது. இப்ப அது மட்டும் இல்லாம வந்து என்னன்னா, காற்று மாசுபாடு சார்ந்து கேஸஸ்லாம் வந்து இருக்கு. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, சிக்கல் இருக்கு அப்படின்னா, அதுதான் வந்து பசுமை தீர்ப்பாயம் சொல்லக்கூடிய ட்ரிபியூனல், கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில தான் வந்து என்னன்னா, தக்க நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இது மட்டும் இல்லாம, நீங்க இந்திய அளவுல வந்து பார்க்கும்பொழுது, ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தூய்மை இந்தியா திட்டம், ஸ்வச் பாரத் திட்டம். இந்த ஸ்வச் பாரத் திட்டமும் வந்து என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமா வந்து இருக்கு. இந்த ஸ்வச் பாரத் ஸ்கீமையும் வந்து என்னன்னா, கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பழைய ஸ்கீம் ஓகேங்களா? ஸோ பழைய ஸ்கீம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டுக்கு வீட்டு வந்து டாய்லெட் குடுத்தாங்க. நெறைய இந்த ஸ்வச் பாரத் அபியான் ஸ்கீம் படி நெறைய விஷயங்கள வந்து என்னன்னா, இந்தியா முழுவதும் வந்து அமல்படுத்துறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு மரம் குடுக்கக்கூடிய ஆக்ஸிஜனுடைய பொருளாதார மதிப்பு என்னன்றத இங்க தெளிவா வந்து டூயூனோ பாக்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஒரு மரம் ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமன் 550 லிட்டர் ஆக்ஸிஜன் வந்து தேவைப்படுது. 275 லிட்டர் ஆக்ஸிஜன் சிலிண்டருக்கான விலை கோவிட் டைம்ல ரூ. 6,500. அது வந்து கோவிட் டைம்ல பல மடங்கு வந்து என்னன்னா ஏத்தி வந்து விட்டாங்க. ஓகேங்களா? நெறைய இடங்கள்ல. இப்ப கவர்மெண்ட் வந்து சட்டம்லாம் போட்டு, அ இத வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு வந்து கொண்டுட்டு வந்து நிப்பாட்டுனாங்க. ஆனாலும் கூட பாருங்களேன், அப்ப ஒரு ஒரு மரம் தன்னுடைய வாழ்நாள்ல எத்தன லட்சம் இல்ல எத்தன கோடி மதிப்பு கூடிய ஆக்ஸிஜன குடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஆக்ஸிஜன். இப்ப ஃபியூச்சர்ல நெறைய சித்திர படங்கள்லாம் வந்திருக்கு. ஃபியூச்சர்ல மனிதன் வந்து என்ன ஆகுறான், பின்னாடி வந்து ஒரு மரத்த வச்சுக்கிட்டு, மரம் குடுக்கக்கூடிய அந்த ஆக்ஸிஜன சுவாசிக்கிறது போலலாம் நெறைய கேலி உருவ படங்கள்லாம் வந்திருக்கு. அது போல சூழல்லாம் வருமான்னு கேட்டா, வரத்துக்கான சூழல் நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா? சமீர் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா? அது என்ன குடுக்குது? ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுது. இந்த ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் அப்படின்னா என்ன சார்? எவ்வளோ கிரவுண்ட் லெவல் ஓசோன் நான் சொன்ன மாரி முதல் அடுக்கு சொல்றோம் இல்லையா? ட்ரோபோஸ்பியர். அதுல எவ்வளோ ஓசோன் இருக்கு? அது வந்து ஸ்மாகு. அதுதான் பேனு. எவ்வளோ பேன் இருக்கு? எவ்வளோ பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கு? எவ்வளோ பார்ட்டிகுலேட் மேட்டர் இருக்கு? எவ்வளோ துகள்கள் வந்து இருக்கு? கார்பன் மோனாக்சைடு எவ்வளோ இருக்கு? சல்ஃபர் டை ஆக்சைடு என்ன இருக்கு? அம்மோனியா, லெட்டு இதெல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்றத சொல்லக்கூடியது தான் இது ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ். ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ் வந்து 0 டூ 50 இருந்தா குட். ஏர் குவாலிட்டி இன்டெக்ஸ்லாம் டெல்லியில ரொம்ப மோசமா இருக்கு. அன்ஹெல்தில இருக்கு. ஓகேங்களா? அன்ஹெல்தி அண்ட் தென் ஒரு அன்ஹெல்தி சென்சிட்டிவ் குரூப், வெரி அன்ஹெல்தி மாறிக்கிட்டே வந்து இருக்கு. டெல்லியில இருக்கக்கூடிய அந்த மாசுபாடுனால அமில மழைய சாரி மழைய செயற்கை மழைய வந்து பொழிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க? மழை பெஞ்சா கொஞ்சம் அந்த காற்று மாசுலாம் வந்து பூமிக்கு வந்து போயிடும். அப்படின்ற மாரி பர்மிஷன்லாம் வந்து கேட்டது கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்படிதான் வந்து என்னன்னா காற்று மாசுபாடு அடைகிறது. அதுல பேன் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். பேன்னா என்னன்னு பார்க்கணும். ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்க்கணும். தரைமட்ட ஓசோன்னா வந்து என்னன்னு பார்க்கணும். பிரைமரி பொல்யூட்டட்னா என்ன? செகண்டரி பொல்யூட்டட்னா என்ன? இது போல நோய்கள்லாம் வந்து உருவாகுது. இதெல்லாம் வந்து ஜெனடிக்கா வந்து தெரியணும். காற்று மாசுபாட போலவே வந்து என்னன்னா இருக்கிறது வந்து நீர் மாசுபாடு. இந்த நீர் மாசுபாட பொறுத்தவரையும் நீங்க டைரக்ட்டா ஒரு ஃபேக்டரியிலருந்து ஒரு குழாய் வழியா வந்து என்னன்னா தண்ணி வந்து கலக்கலாம். ஓகேங்களா? இத வந்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, பாயிண்ட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இல்ல பாயிண்ட் சோர்ஸ் இல்லாம வந்து நான் பாயிண்ட் சோர்ஸ் மூலியமாவும் வந்து என்னன்னா கலக்கலாம். நான் பாயிண்ட் சோர்ஸ்னா, இப்ப விவசாயத்துல வந்து என்னன்னா நெறைய வேதி உரங்கள் வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப மழைகள் நல்லா பெய்யுது. அந்த மழை வந்து அந்த உரங்கள் எல்லாத்தையும் அடிச்சுட்டு வருது. இது நான் பாயிண்ட் சோர்ஸ். இத நம்மால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. தண்ணீல அப்படியே மிங்கிள் ஆயி வருது. பிளாஸ்டிக் மிங்கிள் ஆயி வருது. இதெல்லாம் நான் பாயிண்ட் சோர்ஸ். இது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, கசிவுகள். கசிவுனா என்ன? ஒரு இடத்துல வந்து என்னன்னா செப்டிக் டேங்க் இருக்கு. இல்ல உரம் இருக்கு. அந்த செப்டிக் டேங்க்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுது.
கசிவுகள் ஓகேங்களா? இல்ல கடல்ல வந்து தண்ணி எ கப்பல் வந்து போகுது. அந்த கப்பல்ல இருந்து அந்த எண்ணெய் வந்து கவிழ்ந்து போகுது. அப்ப இதுவும் வந்து என்னன்னா கசிவுகள். இப்படி வந்து நீர் மாசுபாடு வந்து அடையலாம். அப்படி 3 வகையா சொல்லலாம். பாயிண்ட் சோர்ஸ், நான் பாயிண்ட் சோர்ஸ் அண்ட் தென் லீக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையா நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னென்னலாம் வந்து தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய கழிவுகள் அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். வீடுகள்ல இருந்து வரக்கூடிய கழிவுகள் கம்மி தான். தொழிற்சாலையில இருந்து வரக்கூடிய கழிவுகள்ல தான் இந்த காட்மியம், குரோமியம், காரியம் இதெல்லாம் வந்து இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகுது? இந்த தண்ணி அப்படியே வந்து ஆத்துல வந்து விட்டுர்றாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி விட்டாலுமே இது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு குறைக்கலாம். ஆனா குறைச்சு விட்டுறாங்களான்னு கேட்டா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். இதனால அக்வாட்டிக் லைஃப் வந்து பாதிக்கப்படுது. ஓகேங்களா? இன்னொன்னு கூட சொல்லலாங்க. இப்ப கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தில வந்து என்னன்னா, கடல் தண்ணீய வந்து என்னன்னா குடிநீரா மாத்துறாங்க. அப்படி மாத்தும் பொழுது, அதுல வந்து வேஸ்ட்டா இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா? அந்த தண்ணீயில உப்பு தன்மை வந்து ரொம்ப அதிகம். அப்படி உப்பு தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும் பொழுது, அந்த தண்ணீய வந்து மறுபடியும் கடல்ல தான் வந்து விடுறாங்க. எங்கெல்லாம் வந்து கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் வந்து இருக்கோ, அந்த பிளான்ட்லாம் இருக்கோ, அந்த தண்ணீய வந்து விடக்கூடிய அந்த கடல் மட்டம் இருக்குல்ல, கடல் ஜோன். அதுல குறிப்பிட்ட ஏரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீர் வாழ் உயிரினங்கள், கடல் வாழ் உயிரினங்கள் கடுமையா வந்து பாதிக்கப்படுது. அங்க கடல் வாழ் உயிரினங்களே வாழ முடியாத ஒரு சூழல் இருக்கு. அதனாலவே வந்து என்னன்னா, பல்வேறு நாடுகள்ல இந்த கடல் நீர குடிநீராக்கக்கூடிய திட்டங்கள வந்து மறுபரிசீலனை செஞ்சு குளோஸ் பண்ணிட்டே வந்து வராங்க. அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி வந்து பாருங்க, இந்த ஃபேக்டரிலருந்து வரக்கூடிய இதெல்லாம் வந்து மெட்டல். இதெல்லாம் வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத சொல்றாங்க. அதேபோல வந்து என்னன்னா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா வந்து பார்க்கும்பொழுது, இல்ல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தொழில்கள வந்து பார்க்கும்பொழுது, மரக்கட்ட, மரத்தூளு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து வரலாம். அதேபோல ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உரக்கழிவுகள் இதுலருந்து எல்லாம் கொஞ்சம் வந்து வரலாம். இதெல்லாம் வந்து என்ன ஆகுது? நிலத்தையும், நிலத்தடி நீரையும் வந்து பாதிக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சரி வாங்க. இப்ப இந்த நீர் பாதிக்கப்படுறதுனால என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல நீர் வந்து கிரவுண்டுக்கு போயி கிரவுண்ட் வாட்டர் டேபிள அஃபெக்ட் பண்ணுது. மண் வளத்த கெடுக்குது. ஓகேங்களா? 1 அவ்ளோ குப்பைகள் வந்து இருக்கு. தண்ணியோட அடிச்சுட்டு வருது. ஓகேங்களா? டெஃபினட்டா அந்த குப்பை, இல்ல அந்த மெட்டல், தண்ணி எல்லாம் மிங்கிள் ஆயி, இந்த நிலம் வந்து மலட்டு தன்மையோட போகுறது மட்டும் இல்லாம, அந்த நிலத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நச்சுத்தன்மை வந்து அதிகமாகுது அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உணவுச் சங்கிலி. அதாவது ஃபுட் செயின் இருக்கு இல்லையா? இந்த ஃபுட் செயின்ல கண்டிப்பா வந்து என்னன்னா, நெறைய சேஞ்சஸ் வந்து இருக்கு. அததான் பயோ மேக்னிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இங்க பாருங்க. இந்த காட்மியம், இந்த லெட் இதெல்லாம் வந்து என்னன்னா, தண்ணீல வந்து மிங்கிள் ஆயி, அந்த தண்ணி வந்து உணவு சங்கிலியில வந்து அஃபெக்ட் ஆகும் பொழுது, அந்த தண்ணி ஒரு செடிக்கு வந்து போகும்பொழுதோ, இல்ல அந்த தண்ணி வந்து என்னன்னா, ஒரு உயிரினங்கள் வந்து குடிக்கும் பொழுதோ, கண்டிப்பா அந்த செடி உயிரினமும் செழிப்பா இருக்கும்லாம் சொல்ல முடியாது. இறப்பு கூட வந்து வரலாம். அப்போ உணவுச் சங்கிலியில கண்டிப்பா எல்லாமே வந்து மாறும் அப்படின்றது சொல்றாங்க. யூட்ரோஃபிகேஷன் சொல்லுவாங்க. யூட்ரோஃபிகேஷன்னா என்னன்றத நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ உணவுச் சங்கிலியில எது போல மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படலாம் அப்படின்னா, உயிரினங்கள் வந்து இறந்து போகலாம். உயிரினத்துக்கான அத்தன ஒரு விஷயமும், அதுக்கான எல்லா எஃபிஷியன்சியும் வந்து என்னன்னா டவுன் ஆகலாம் அப்படின்றது சொல்றாங்க. பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பயோ அந்த பல பல வகையான உயிரினங்கள் வாழக்கூடிய அந்த சூழல் வந்து இல்லாம வந்து போகுது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப நீர் மாசுபாடுனால என்னென்னலாம் வந்து தேவை அப்படின்றத பார்க்கணும். இதுல வந்து 2 டெர்ம வந்து நான் வந்து சொல்றேன். ஒண்ணு வந்து பிஓடின்னு சொல்லக்கூடிய உயரிய ஆக்ஸிஜன் தேவை. பயாலாஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட் சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா சிஓடின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். இந்த 2 டிமாண்டையும் வந்து நம்ம வந்து குறைக்கணும். இந்த 2 டிமாண்ட பத்தி ஓரளவு நான் சொல்றேன். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்ப தண்ணீல மாசுபாடு இருக்கு. அந்த மாசு கலந்த தண்ணி நல்ல தண்ணீல போய் மிங்கில் ஆகுது. மாசு கலந்த தண்ணி நல்ல தண்ணீல போய் மிங்கில் ஆகுது. அப்படி நல்ல தண்ணீல மிங்கில் ஆகும்பொழுது கண்டிப்பா அந்த தண்ணீல மாசு இருக்கா? அப்ப ஆர்கானிக் கன்டென்ட் இருக்கு. மனித கழிவுகள் இருக்கு. இன்ஆர்கானிக் கன்டென்ட்டும் இருக்கலாம். இன்ஆர்கானிக் கன்டென்ட்னா என்ன? இது போல மெட்டலும் இருக்கலாம். காட்மியம், குரோமியம் ஓகேவா? இப்ப பிஓடின்ற ஒரு டெர்ம். பிஓடினா என்னன்னா பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். அதாவது தண்ணி தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். இயற்கைக்கு பயங்கரமான அறிவு இருக்கு. அதாவது ரிவர் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். ரிவர்ல நெறைய பாக்டீரியாஸ் வந்து இருக்கு. ஆனா இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பாக்டீரியாஸ் அந்த ரிவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் கன்டென்ட் இருக்கு இல்லையா? இந்த ஆர்கானிக் கன்டென்ட் கரிமங்கள், மனித கழிவுன்னு வச்சுப்போமே. அது எல்லாத்தையும் வந்து அரிக்கணும், சாப்பிடணும் அப்படின்னா, கண்டிப்பா பாக்டீரியாக்கு காத்து தேவைப்படுது.
அப்ப எந்த அளவு அதிகமா அதுக்கு காத்து தேவைப்படுது அப்படின்னா, அப்ப அந்த அளவு அதிகமா அங்க மனிதனுடைய மலம் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள்க்கு நான் சொல்றேன். அப்ப எந்த அளவு காத்து தேவைப்படுதோ, அந்த அளவு அங்க வந்து கரிமம் இருக்கு. ஆர்கானிக் கன்டென்ட் இருக்கு. அப்ப பயாலஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். எந்த அளவு பயாலஜிக்கல் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஆக்ஸிஜன் தேவை. அதான் பிஓடி. அப்ப நல்லா குடிக்கிற தண்ணீல பிஓடி என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். ஏன் சார்? குடிக்கிற தண்ணீல எந்த வித கழிவும் இருக்கக்கூடாது. கழிவு இருந்தா அந்த கழிவு செரிக்கிறதுக்கு பாக்டீரியாக்கு ஆக்ஸிஜன் தேவை. ஆக்ஸிஜன் டிமாண்ட். ஆக்ஸிஜன் நல்ல தண்ணீல பாக்டீரியாக்கு தேவைப்படக்கூடிய ஆக்ஸிஜன் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாதுன்னா என்ன? நல்ல தண்ணீல கழிவு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இத பிஓடி. தண்ணீல கழிவு இருக்கு. கழிவு செரிக்கிறதுக்கு பாக்டீரியாக்கு இவ்வளவு ஆக்ஸிஜன் தேவை. இதான் கண்டென்ட். சிஓடி ஆர்கானிக் கண்டென்ட் இல்லாம ஆர்கானிக் கண்டென்ட்டோட சேர்ந்து இன்ஆர்கானிக் கண்டென்ட் சேருது. சம் மெட்டல்ஸும் சேருது. அப்ப ரெண்டுத்தையும் பாக்டீரியா சாப்பிட்டு செரிக்கிறதுக்கு பாக்டீரியாக்கு எவ்வளவு ஆக்ஸிஜன் தேவை? அதுதான் கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட். அப்ப இதுல ரெண்டுத்துல எது அதிகமா இருக்கும்னா சிஓடி அதிகமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது? பிஓடியை கம்பேர் பண்ணும்பொழுது. ஏன்னா இதுல வந்து ஆர்கானிக் கண்டென்ட் மட்டும்தான். இதுல ஆர்கானிக் பிளஸ் இன்ஆர்கானிக், கரிமம் பிளஸ் கனிமம் ரெண்டுமே. சரி, ஓகே இருக்கட்டும். இப்ப 2017ல ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்றாங்க. கடல்ல வந்து என்னன்னா எண்ணெய் வந்து கவிழ்ந்ததுனால அந்த கடல் கரையை சுத்தப்படுத்துறதுக்கு மட்டுமே ரொம்ப 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் வந்து தேவைப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப எண்ணெயுடைய கசிவு அப்படின்றது ரொம்ப மோசமான ஒண்ணு. இதனால டெஃபினட்டா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கடல்வாழ் சூழல் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெர்ம். யூட்ரோபிகேஷன்ஸ்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றோம். இதனால மழை பெய்யும் பொழுது, அந்த மழை வந்து என்ன பண்ணுது? ஃபீல்டுல இருக்கக்கூடிய வயல்வெளியில இருக்கக்கூடிய உரங்கள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வருது. எடுத்துன்னு வந்து எங்க வந்து சேர்க்குதுன்னா, குளத்திலயும், ஆத்துலயும் சேர்க்குது. அப்ப குளத்திலயும், ஆத்துலயும் சேர்க்கும் பொழுது, ஆ உரங்கள் ஃபெர்டிலைசர்னா யூரியாவா? அப்ப நிறைய சத்துக்கள், நிறைய நைட்ரஜன் சம்பந்தப்பட்ட சத்துக்கள் எல்லாம் குளத்துல வந்து சேருது. அப்ப குளத்துல மிதமிஞ்சிய ஊட்டங்கள் வந்து இருக்கு. அப்ப அந்த மிதமிஞ்சிய ஊட்டங்கள் தான் நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, மிகை ஊட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப மிதமிஞ்சிய அளவுல அங்க வந்து சத்துக்கள் இருக்கிறதுனால, கண்டிப்பா குளத்துல வந்து என்ன பிடிக்கும் அப்படின்னா, பாசி பிடிக்கும். குளத்துல என்ன பிடிக்கும்? தாமரைகள் வளரும். குளம் ஃபுல்லா பாசி, தாமரை இதெல்லாம் எக்கச்சக்கமா வளருதுன்னா, அங்க ஊட்டங்கள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது வந்து நல்லதா கெட்டதா? டெஃபினட்டா 100% கெட்டதே. ஏன் சார் கெட்டது? சூரிய ஒளி உள்ள போகாதுங்க. உள்ளுக்குள்ள நீர்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை வந்து பண்ண முடியாது. ஸோ தண்ணியுடைய தன்மையே டோட்டலா வந்து மாறிடும். அப்படின்றதுனால இது வந்து அதனால தான் வந்து என்னன்னா ஏரிகள் எல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஆகாய தாமரைகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஸ்கீம்லாம் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்படின்றத புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. நீர் மாசுபாடுறதால என்ன ஆகுது? அந்த தண்ணிய குடிச்சா டெஃபினட்டா வந்து நம்ம உடம்பு வந்து பாதிக்கப்படும். இது வரையும் தெரிஞ்சா வந்து போதும். இது மட்டும் இல்லாம நிறைய நோய்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. டைபாய்டு, காலரா, வாட்டர் பார்ன் டிசீஸ் நீரின் மூலமாக பரவக்கூடிய நோய்கள் அதிகமா வந்து இருக்கு. அதேபோல கல்லீரல் அழற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிவர் சம்பந்தப்பட்ட நோயும் வந்து வருது அப்படின்றது சொல்றாங்க. சார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 21 வாழும் உரிமையை பத்தி பேசுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல எது சார்? ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்துல குப்பை தொட்டி இருக்கா? உங்களால வாழ முடியல. அப்ப உங்க ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. சரி. உங்க தண்ணி வந்து சரியில்லையா? அப்ப உங்க ரைட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. அப்ப ஆர்டிகிள் 21 தான் வந்து என்னன்னா, நல்ல கிளீனான தண்ணிய ஒவ்வொரு குடிமகனும் பெறுவதற்கான அத்தன உரிமையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றது ஆர்டிகிள் 21 ஓகேங்களா? இத வந்து நோட் பண்ணிக்கலாம் 1. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீர் மாசுபாட தடுக்கிறதுக்குன்னே சட்டம் வந்து 1974ல 17 பிரிவுலருந்து 40 பிரிவு வரையும் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து நீர் மாசுபாட தடுக்கிறதுக்கு. அதேபோல மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் வந்து சென்ட்ரல் லெவல்லயும், ஸ்டேட் லெவல்லயும் இருக்கு. இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் ஒரு பெரிய இம்பாக்ட்ட தான் வந்து குடுக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மென்டல், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ரொமோட். இவங்க தான் வந்து திட்டமிடுறாங்க. அத வந்து என்னன்னா அங்கீகரிக்கிறாங்க. அத வந்து செயல்படுத்துறாங்க. நீர் மாசுபாடு எல்லாத்தையும் வந்து தடுக்கிறதுக்காக. நீர் மாசுபாட பத்தி ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீர் மாசுபாடு அடையுது. ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்னன்னா நல்ல தண்ணி வந்து கெட்ட தண்ணியா மாறுது. சார் ஒரு வீட்டுக்கு ஒரு 100 லிட்டர் தண்ணி குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 லிட்டர் தண்ணீல 80 லிட்டர் தண்ணி வந்து கழிவு தண்ணியா மாறிடும். ஏன்னா, அந்த 100 லிட்டர்ல 80 லிட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, குளிப்பாங்க, பாத்ரூம் போவாங்க. அது மட்டும் வந்து சமையல் அறையில பாத்திரம் தேய்ப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா, அழுக்கு தண்ணீயா வந்து மாறுது. 100ல 80% வந்து இப்படிதான் போகும். ஓகேங்களா? அப்ப அத ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு என்ன வேணும்? ட்ரீட்மெண்ட் யூனிட் வந்து வேணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப அதுதான் வந்து என்னன்னா, ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம். இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ட பொறுத்தவரையும்
இதில் வந்து கேட்டகரிஸ்லாம் வந்து இருக்குது, அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோடைய ரிப்போர்ட் படி ஸோ 302 ரிவர் வந்து மாசுபாடு இருந்தது இல்லையா, அது இன்னைக்கு 351 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆற்று மாசுபாடுன்றது, ஆற்று தண்ணி மாசுபாடு அடையிறதுன்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி ஹிந்து பத்திரிக்கையில் 2018 வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமாமி கங்கா ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம். இது ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, கங்கையை தூய்மைப்படுத்துறதுக்காக வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து என்னென்னா பல்லாயிரம் கோடி வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து 2014 பட்ஜெட்டில் வந்து என்னென்னா கொண்டுட்டு வந்த ஒரு ஸ்கீம் தான். அப்போ பாருங்களேன், நம்மளுடைய நீர்நிலையை வந்து பாதுகாப்பாக வச்சு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீர்நிலையை சரி பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய பணமும் வந்து தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து சொல்லியாச்சு, அதிகப்படியான உரங்கள் அல்ல அதிகப்படியான ஃபெர்டிலைசர் வந்து என்னென்னா தண்ணியில் வந்து அடிச்சுக்கிட்டு அந்த குளத்தில் வந்து சேருது. இதனால் நீர்வாழ் உயிரினங்களை வந்து அஃபெக்ட் ஆகுதா, இதுதான் வந்து என்னென்னா இந்த யூட்ரோபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மொத்தம் 3 ஸ்டேஜ் வந்து இருக்குங்க. என்னென்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒலிகோட்ரோபிக் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வந்து என்னென்னா அந்த தண்ணியில் வந்து பெருசாக வந்து மினரல்ஸ்லாம் வந்து எதுவும் இருக்காது. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீசோட்ரோபிக் ஸ்டேஜ், ஹியூமன் வந்து நிறைய பொல்யூட்டன்ட் வந்து சேர்க்கும் பொழுது இந்த மீசோட்ரோபிக் ஸ்டேஜ், அதாவது வந்து நியூட்ரியன் வந்து நல்லாவே வந்து இருக்குது. ஓகேங்களா, என்ரிச்சாக வந்து இருக்குது, அங்கே வந்து நியூட்ரியன் வந்து பெருசாக வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூட்ரோபிக் ஸ்டேஜ், இதில் தான் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் வந்து இந்த மேலே பரப்பில் வந்து நிறைய பச்சை பசேல்னு ஏதாவது பாசிகள் எக்கச்சக்கமாக வந்து வளையும். இதனால் வந்து என்னென்னா அடியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தேவையான ஆக்சிஜனோ இல்லை தேவையான எதுவுமே வந்து கிடைக்காம வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூரிய ஒளியவே வந்து கிடைக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, நீர்வாழ் உயிரினங்கள் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் அளவு என்னன்னா 4 ppm பார்ட் பர் மில்லியன் அர்த்தம். ppmனா ஓகேங்களா. அப்போ குறைஞ்சது 4 ppm ஆகுது ஆக்சிஜன் வந்து உள்ளே வந்து கரைஞ்சிருக்கணும் தண்ணியில். அதுவும் விட கம்மியாக போகுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது யூட்ரோஃபிகேஷனோடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ இதுதான். சரி வாங்க, இதில் மொத்தம் 3 மெத்தடில் வந்து என்னென்னா தண்ணியெல்லாம் வந்து சுத்திகரிப்பு பண்ணலாம். இதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, அதுதான் வந்து பிரைமரி ட்ரீட்மெண்ட். அது வந்து என்னென்னா வடிகட்டுறோம், அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். வடிகட்டுறோம், ஓகே, ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், இல்லை ஒரு டேம்பர் வழியாக வந்து என்னென்னா தண்ணி அனுப்புகிறோம். அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா பை த ஃபிசிக்கல் ப்ரொசீஜர். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னென்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி ட்ரீட்மெண்ட், இதில் வந்து கெமிக்கல். இதில் என்ன சார் பண்ணுவோம் சார், கெமிக்கலை போடுவோம் சார். கெமிக்கல் போட்டால் என்ன ஆகும், கெமிக்கல் போட்டோன்னா நம்மளுடைய தண்ணியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மாசெல்லாம் இருக்கு இல்லையா, பெரிய பெரிய கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த கெமிக்கலோட ரியாக்ட் ஆகி செட்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்படி செட்டில் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் பிஓடி, அந்த பெரிய பெரிய திடக்கழிவுகள்லாம் குறையறதுனால பிஓடி குறையும், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அது வந்து குறையும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுக்கு நிறைய கெமிக்கல் ஏஜென்ட்லாம் வந்து இருக்குது. அந்த ஏஜென்ட்லாம் வந்து போட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆலம் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஏஜென்ட். ஆலம் போட்டிங்கன்னு பார்த்தீங்களா, ஆலம் படிகாரத்தை வந்து நீங்கள் வந்து போடும் பொழுது அது எல்லா அழுக்கு இழுத்து அதை வந்து தன்னை சேர்த்து வச்சு அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த அந்த பாத்திரத்துக்கு அடியில் வந்து போய் தங்கறத நீங்களே வந்து பார்க்கலாம். அதெல்லாம் இந்த கேட்டகரி தான், கெமிக்கல் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா. பிளாக்னு சொல்லுவோம். இது வந்து டீட்டெயிலாக தேவையில்லை, நம்ம ஸ்கூல் புக்கில் தான் வந்து இருக்குது. இதுதான் வந்து அதுக்கான டயக்ராம். ஓகேங்களா. பிரைமரி ட்ரீட்மெண்ட், அந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், டேங்க்கில் வந்து செட்டில் ஆக வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. தென் செகண்டரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன், கெமிக்கல் சேர்ப்பாங்க அவங்க ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காற்று அதிகமாக சேர்ப்பாங்க. ஆக்சிஜன் நிறைய உள்ளே இருந்தாலே உள்ளே சில பாக்டீரியாவை போட்டு அந்த ஆக்சிஜனை போட்டு அந்த ஆக்சிஜன் ப்ளஸ் பாக்டீரியா இந்த காம்போ உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய சாலிட் அந்த ஆர்கானிக் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து சிதைக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா. இல்லை ஒரு 2 டேர்மை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று காற்றுள்ள சூழல், இன்னொன்று காற்று இல்லாத சூழல். ஆக்சிஜன் இருக்கும் பொழுது ஆக்சிஜன் O2 இருக்கும் பொழுது பாக்டீரியா வந்து வேலை செய்யுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஏரோபிக் பாக்டீரியா, காற்றுள்ள அப்படின்னு அர்த்தம். இல்லை ஆக்சிஜன் இல்லாதப்ப பாக்டீரியா வேலை செய்யுது அப்படின்னா இதுக்கு பேர் ஆனரோபிக் அப்படின்னு அர்த்தம். ஆக்சிஜன் இல்லாதப்ப பாக்டீரியா வந்து வேலை செய்யுது அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்னா செப்டிக் டேங்க்கு, அங்கே பாக்டீரியா இருக்கும் ஆனால் ஆக்சிஜன் இருக்காது, அதுதான் இது ஆனரோபிக். ஆனால் இது மாதிரி ப்ரொசீஜர் அப்போ என்ன ஆகும், அதிகப்படியான கேஸ் வந்து எமிட் ஆகும். என்னென்ன கேஸ் சார், மீத்தேன் சார். ஓகேங்களா. மீத்தேன் உயிர் எரிவாயு மீத்தேன். அப்போ இதனால் வந்து என்னென்னா நிறைய உயிரிழப்புகளும் வந்து வரும். ஓகேங்களா. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க.
சட்டம் இருக்கு. மனிதனுடைய மலத்த மனிதனே அள்ளக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து என்னன்னா, அந்த அந்த மூடிய வந்து திறக்கும் பொழுது அதுலேருந்து கேஸ் வந்து அடிச்சு இறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்து அதிகமா வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஏரோபிக்னா காத்து இருக்கும்போது, ஆக்ஸிஜன் இருக்கும்போது பாக்டீரியா வேலை செய்யும். என்ன வேலை செய்யுது? அங்க இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய அந்த ஆர்கானிக் கன்டென்ட் எல்லாத்தையும் சாப்பிடும். ஏனரோபிக்னா என்ன? வித்தவுட் ஆக்ஸிஜன், ஆக்ஸிஜன் இல்லாதப்ப பாக்டீரியா வந்து வேலை செஞ்சு எல்லாத்தையும் பண்ணுது. ஓகேங்களா? இதான் வந்து ஏனரோபிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெறைய கிருமிகள வந்து அழிச்சுட்டு, அந்த தண்ணிய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆத்துலயோ இல்ல நிலத்திலயோ வந்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? பிசிக்கல் ட்ரீட்மெண்ட், கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் கடைசியா வந்து என்னன்னா, டெர்ஷரி ட்ரீட்மெண்ட் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. கழிவு நீரு இதுதான். குடிக்கிற தண்ணியும் இதே மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் கடைசியா வந்து என்ன பண்ணுவாங்க, பாக்டீரியாலாம் அழிக்கிறதுக்கு குளோரின போட்டு நமக்கு வந்து குடிக்க குடுவாங்க. பாக்டீரியாலாம் அழிக்க அதே மாரி குளோரின போட்டு ஆ ஆத்துல வந்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? பிரைமரி ட்ரீட்மெண்ட்ல வடிகட்டி பிசிக்கல் ப்ரொசீஜர். செகண்டரி ட்ரீட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கெமிக்கல வந்து போட்டு கெமிக்கல் ப்ரொசீஜர். டெர்ஷரி ட்ரீட்மெண்ட்லயும் அகைன் கெமிக்கல போட்டு பாக்டீரியா எல்லாத்தையும் வந்து அழிப்பாங்க. பாக்டீரியா, வைரஸ் எல்லாத்தையும் வந்து அழிச்சுருவாங்க. ஓகேங்களா? கடைசியா. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எங்க இருக்கு அப்படின்னா, பாண்டிச்சேரியில ஆரோவில்ல வந்து இருக்கு. பாண்டிச்சேரியில அரவிந்த் ஹாஸ்பிட்டல்லயும் வந்து என்னன்னா, இது போல ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு. அதாவது அவங்களால உருவாக்கப்படக்கூடிய அந்த கழிவு நீர அவங்களே வந்து என்னன்னா சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் வந்து என்னன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சரி வாங்க. இப்ப இது போல வந்து என்னன்னா, இப்ப பெரிய பெரிய யூனிட்ல கழிவுநீர் சேகரிப்பு, இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் வந்து இருக்கணுன்றது சொல்றாங்க. இந்த ஹியூமன்னால எல்லா உயிருக்கும் அஃபெக்ட் வந்து ஆக தான் செய்யுது. ஓகேங்களா? இந்த கொசு விரட்டிகள்லாம் வந்து இருக்கு இல்லையா? இந்த ஆல் அவுட், குட் நைட் இது போல நெறைய மார்க்கெட்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டெஃபினட்டா ஹியூமன் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? கொசு விரட்டி யூஸ் பண்ணாலே ஹியூமனோட ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டச்சிதைவு நோய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்த நோய் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேனீல தான் வந்து உருவாகுது. ஓகேங்களா? தேனீ இல்லன்னா உலகம் அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. யானை இல்லன்னா காடு அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? மண்புழு இல்லன்னா விவசாயம் அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. மனுஷன் இல்லன்னா எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சரி பாருங்க. இப்ப தேனீக்கள் தேனீக்கள் தான் வந்து இயற்கையிலே ரொம்ப சிறந்த ஒண்ணு. இந்த தேனீக்கள் அழியறதுக்கு காரணமே இந்த கூட்டச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய காலனி கொலாப்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமா வந்து சிதையுது. அதுக்கு காரணமே ரொம்ப முக்கியமானது தாவர கொல்லிகள் தான். ஓகேங்களா? அந்த கெமிக்கல் தான் வந்து முக்கியமான காரணம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன பொறுத்தவரையும் டெசிபல்ன்ற அளவு தான் வந்து ரொம்ப முக்கியம். டெசிபல்ல நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? நெறைய என்ஜின் ஓடுது, நெறைய மிஷின் ஓடுது. அப்ப இதனால வந்து நாய்ஸ் பொல்யூஷன் ஆகுது. அப்ப இத வந்து டெசிபல்ல சொல்றோம். அப்படி வந்து டெசிபல்ல சொல்லும்பொழுது 120 டெசிபல தாண்டுது அப்படின்னாலே நாய்ஸ் பொல்யூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். 1 120 டெசிபல தாண்டுதுனாலே நாய்ஸ் வந்து பொல்யூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த நாய்ஸ் எல்லாத்தையும் வந்து குறைக்கணும். இல்லன்னா வந்து மன அழுத்தம் அதிகமாகுது, பல்வேறு நோய்கள் வருது, இதய நோய் வருது, எல்லாமே வந்து வருது. ஓகேங்களா? விலங்குகள் பாதிக்கப்படுது, எல்லாருமே வந்து பாதிக்கப்படுது. அப்ப எந்திரமயமாதல் தாங்க நாய்ஸ் பொல்யூஷனுக்கு ரொம்ப முக்கிய காரணம். ஓகேங்களா? அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எந்திரமயமாதல் மற்றும் வந்து நகரமயமாதல் 2மே வந்து ரொம்ப முக்கியம். அப்ப நாய்ஸ் பொல்யூஷன குறைச்சீங்கன்னா, அதுக்கான கரெக்ட்டான அளவு எது அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். இந்த நாய்ஸ் பொல்யூஷன் குறைக்கிறதுக்கு மரம் நடலாம். நெறைய நடலாம். அதனால தான் சாலை ஓரத்தில 2 சைடுமே வந்து மரங்கள்லாம் வந்து நட்டுருக்காங்க. நைட் கிளேர அவாய்ட் பண்ண. அதாவது எதிர்க்க வரக்கூடிய வண்டியுடைய அந்த ஹெட்லைட் வெளிச்சம் நம்மள வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காகவும், பிளஸ் நாய்ஸ் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் வந்து மரம்லாம் வந்து நடுறாங்க. என்ஜின்ஸ் எல்லாம் ஹை எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய என்ஜின்ஸ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அத தவிர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒலிபெருக்கிகள் பெருசா வந்து யூஸ் பண்ணாம வந்து இருக்கலாம். ஸோ டெசிபல் அனுமதிக்கப்பட்ட டெசிபல் வந்து அளவு வந்து பார்த்தீங்கன்னா, 65 பகல் நேரத்தில. நைட் நேரத்தில வந்து 55. ஹாஸ்பிட்டல்ல இல்ல ஹாஸ்பிட்டல் சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல இது கூட வந்து என்னன்னா அலோவ்ட் இல்ல. ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 48 ஏ, ஆர்டிகிள் 51 ஏ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சட்ட பாதுகாப்பு குடுக்குது. நாய்ஸ் பொல்யூஷன் இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேங்களா? சரி வாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரோ கெமிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண். சார் கண்டிப்பா அந்த ஆ இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறமா விவசாயத்துல உணவு உற்பத்தி அதிகம். அதே நேரத்துல விவசாய நிலமும் வந்து என்னன்னா அஃபெக்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. அப்ப அந்த விவசாயம் சார்ந்த கெமிக்கல் வேதிப்பொருட்கள் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஆக்ரோ கெமிக்கல் சொல்லுவோம். உரங்களா இருக்கலாம், பூச்சிக்கொல்லிகளா இருக்கலாம் எல்லாமே. அப்படி இந்த பூச்சிக்கொல்லிகள்லாம் இருக்கக்கூடிய இந்த உணவுகள்லாம் வந்து சாப்பிடும்பொழுது என்ன ஆகுது? உணவு தேவை என்னவோ தீர்ந்து போகுது. ஆனா, இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அல்லது லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லக்கூடிய
மற்ற பல்வேறு நோய்கள் வந்து வருது. புற்றுநோய் வரைக்கும் வருது இந்த பூச்சிக்கொல்லிகள்னால அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. மனிதனுடைய அந்த அத்தனை திறனும் வந்து இல்லாம போகுது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல இயற்கை விவசாயம் எங்கேயும் வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. ஆனா இந்த காலத்துல விவசாயம் வந்து செயற்கையா மாறிடுச்சு. எல்லாமே வந்து மாறிடுச்சு. அங்கங்க வந்து தெருவுக்கு தெரு வந்து கருத்தரிப்பு மையங்கள் வந்து இருக்கு. அப்ப மனிதனுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த உணவு வந்து மாறத்துனால. இதான் பயோ மேக்னிஃபிகேஷன்ஸ். அதாவது ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு நான் டிகிரேடபிள் மெட்டல் வந்து ஒரு உணவு சங்கிலில வந்து போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த உணவ அந்த இப்போ எக்ஸாம்பிள் காட்மியம், குரோமியம் இருக்கக்கூடிய தண்ணீய வந்து மான்கள் குடிக்குது அப்படின்னா, அது செரிமானம் பண்ணணும் இல்லையா? அது செரிமானம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும் இல்லையா? அப்போ உணவு சங்கிலில கண்டிப்பா அந்த மெட்டபாலிக் வளர்சிதை மாற்றம்ன்றது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். அது செடி எடுத்தாலும் சரி, மான் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு உயிரினமும் அந்த நான் டிகிரேடபிள் அ கன்டென்ட் மிக்ஸ் ஆயிருக்கக்கூடிய தண்ணீய எடுக்கும்போதோ, இல்ல அத எடுக்கும் பொழுது, கண்டிப்பா என்ன ஆகுது அப்டின்னா, மாற்றங்கள் ஏற்படுது. இதுதான் என்ன சொல்றாங்க, பயோ மேக்னிஃபிகேஷன்ஸ் அப்டின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இது கெமிக்கல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. கெமிக்கல்ல ஓகேங்களா? டெஃபனட்டா அதுல மெட்டல்ங்க. பாதரசம் இது போல மெட்டல்னால வரக்கூடியது. இதனால வந்து உயிரிழப்பு கூட வந்து ஏற்படலாம். எந்த ஆற்றல் மட்டத்துல எனர்ஜி லெவல்ல யாருக்கு வேணாலும் உயிரிழப்புகள் வந்து ஏற்படலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மாழ்வார பத்தி குடுத்துருக்காங்க ஸ்கூல் புக்லயே. ஸோ நீங்க வந்து பார்க்குறீங்க. ஸோ விவசாயத்துக்காக போராடினவரு, இயற்கை விவசாயத்துக்காக பயிற்சி குடுத்தவரு. ஸோ வானகம் அப்படின்ற ஒரு அமைப்ப வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த அமைப்பு மூலியமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காட்டையே வந்து உருவாக்குறாங்க. அம்மன் கூரையில ஒரு சோசியல் சமூக காடுன்னு சொல்லக்கூடிய சமூக காடு, சமூக பண்ணைகள் எல்லாத்தையும் வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தரிசு நிலத்த வந்து நல்ல நிலமா வந்து மாத்திருக்காங்க. நல்ல வழிகாட்டியா வந்து இருந்தாரு. ஓகேங்களா? ஸோ இப்பவும் YouTubeல நெறைய காணொளிகள் இருக்கு. இயற்கை விவசாயம் சார்ந்து. ஸோ அதேபோல நெல் ஜெயராமன் ஒருத்தர் இருந்தாரு. அவரும் வந்து என்னன்னா, பாரம்பரிய நெல் ரகங்கள் எல்லாத்தையும் வந்து வித்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா, ரொம்ப முக்கியமா நம்ம வந்து விவசாயம் சார்ந்து, சூழல் சார்ந்து தெரிஞ்சு வச்சு ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திடக்கழிவு மேலாண்மை. சார் வீட்லருந்து வரக்கூடிய கழிவு தான் சார் திடக்கழிவு. அந்த திடக்கழிவ நம்ம வந்து கரெக்ட்டா பண்ணல அப்டின்னா, அ ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் வந்து ரொம்ப வந்து டோட்டலா வந்து டேமேஜ் ஆச்சு. இப்ப பெரிய பிரச்சனை வந்து எங்க அப்டின்னா, மக்கள். அதாவது மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு 2ஆ வந்து பிரிக்கணும். பிரிச்சு குடுத்தா மட்டும் தான் நம்ம நாட்டுடைய பாப்புலேஷன் அதிகம். இப்ப நீங்க வந்து பிரிக்காம நம்ம வந்து குடுக்கும்போது என்ன ஆகுது? அத வந்து பிரிக்கிறதுக்கு வந்து என்னன்னா, தொழிலாளிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப நம்ம பிரிச்சு குடுத்தோம் அப்படின்னா, பிரச்சனை இல்லாம போகுது. ஓகேங்களா? குப்பைய மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சு குப்பை தொட்டியில போடும்பொழுது, அப்ப டைரக்ட்டா மக்கும் குப்பை ஒரு ஆலைக்கு போகும். மக்காத குப்பைய மட்டும் அவங்க வந்து எத வந்து மறுசுழற்சி செய்யலாம், எத செய்ய முடியாது. அப்படின்ற அந்த ப்ரொசீஜர் ப்ராசஸ்க்குள்ள வந்து போயிடுவாங்க. அப்ப புரிஞ்சுக்கணும். அப்ப இது வந்து அரசாங்கம் நெனச்சா வந்து தடுக்கலாம் அப்படின்றத விட, அரசாங்கம் நெறைய திட்டங்களையும், சட்டங்களையும் போட்டு தான் வருது. மக்கும் குப்பை, மக்காத குப்பை பிரிச்சு, பிரிச்சு குடுங்க. காலங்காலமா சொல்லிட்டு தான் வந்து வராங்க. அதுக்கான விழிப்புணர்வு எல்லாம் பண்றோம். ஆனா, இந்த அவசர உலகத்துல மக்கள் வந்து என்ன பண்றாங்க? அதெல்லாம் பண்ணவே மாட்றாங்க. ஓகேங்களா? அப்ப கழிவு அதிகமாக தான ஆகும். கழிவு அதிகமாக, அதிகமாக வளம் போகும். பள்ளிக்கரணை வந்து என்னன்னா போயிடுச்சு. பெருங்குடி குப்பை மேடு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த குப்பைகள் எல்லாம் வந்து இருக்கு. அது மேல வந்து மழை தண்ணி பெய்யுது. மழை தண்ணி அந்த குப்பையில ஊடுருவி நிலத்தடி நீர் வந்து பாதிக்கப்படுது. நிலத்தடி நீர்னா அப்படியே ஃபுல்லாவே வந்து நிலத்தடி நீர் தான் அந்த குறிப்பிட்ட ஜோன் ஃபுல்லா அஃபெக்ட் ஆகுது. நிலம் வந்து கெட்டு போகுது. புற்றுநோய் உருவாகுது. எவ்வளோ விஷயங்கள். அந்த புகை வந்து எரியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கேஸ் வந்து வருது. அந்த கேஸ் வந்து டயாக்சின் சொல்லுவாங்க. இந்த டயாக்சின் வந்து என்னன்னா, பயங்கரமான நச்சுத்தன்மை. புற்றுநோய வந்து என்ன உருவாக்கும். அப்ப புரிஞ்சுக்கோங்க. மனிதனுடைய அழிவுக்கு முதன்மையான காரணம் மனிதன் மட்டுமே. தனி மனித ஒழுக்கம் இல்லாதனால தான் எல்லாமே. ஒரு காட்டுல வந்து ஒரு யானை இருந்ததுக்கான அடையாளம் வந்து என்னன்னா, அந்த காடே வந்து அவ்ளோ செழிப்பா இருக்குமாம். ஓகேங்களா? அது போற பாதை வந்து இயற்கையான ஒரு வழிய உருவாக்கும். யானை வந்து ஒரு நாளைக்கு அத்தன உணவுகள சாப்பிடுது. அது மூலியமா சாணம், சாணத்திலருந்து நெறைய செடிகள் உருவாகுது. ஒரு குறுங்காட்டையே உருவாக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி யானைக்கு இருக்கு. ஆனா, ஒரு மனிதன் வந்து போயிட்டு வராங்க அப்டின்னா, அங்க மனிதன் போனதுக்கான தடம் என்னன்னா, முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் தான். அப்ப மனிதன் நாகரிகத்தோட உச்சத்துல இருக்கான். அதே நேரத்துல மனிதன், மனிதனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தம் அப்டின்ற ஒரு மனப்பான்மை இருக்கு. மனிதனுக்கு மட்டுமே இந்த உலகம் சமம். இந்த மனிதனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தம் அப்டின்ற அந்த மனப்பான்மை இருக்கிறதோட விளைவு, ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தா, குடி தண்ணிக்கு ரேஷன் கடையில நிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்.
காத்துக்கு வந்து இப்போ வந்து என்னன்னா சிலிண்டர் கேஸ் நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா? காத்து சுத்தமான கேஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே வந்து வாங்கி விப்பாங்க. இல்ல குடி தண்ணி பிளாக் வாட்டர்ன்னு சொல்லிட்டு நல்ல பிஹெச் இருக்கக்கூடிய தண்ணிய வந்து 1 லிட்டர் ரூ. 200 ரூ. 300 வந்து இப்பவும் வந்து விக்கிறாங்க. சாரி 1000, 2000க்கு வந்து விக்கிறாங்க. அப்ப கா க தண்ணி வந்து விலை குடுத்து வாங்குற மாரி இருக்கு. காத்த விலை குடுத்து வாங்குவாங்க. ஸோ இந்த சூழல் எல்லாத்துக்கும் வந்து காரணம் தனி மனித ஒழுக்கம் இல்லாததுனால தான். இன்னைக்கு அரசாங்கம் வந்து என்னன்னா மஞ்சப்பை திட்டம், மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அப்ப மீண்டும் மஞ்சப்பை பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுங்க. பாலிதீன வந்து அவாய்ட் பண்ணுங்க. அப்படிதான். தனி மனிதன். அப்ப வந்து மத்ததெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ல வருதே சார் அப்படின்னு நம்ம வந்து பேசக்கூடாது. அதெல்லாம் வந்து என்னன்னா சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அளவுல வந்து என்னன்னா பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக்க மறுசுழற்சி வந்து செய்யலாம். அப்ப மறுசுழற்சி செய்ய முடியாத பிளாஸ்டிக் உடைய பயன்பாட்ட வந்து குறைக்கணும். எது எப்படியா இருந்தாலும் பிளாஸ்டிக்ன்றது தப்புங்க. பிளாஸ்டிக்ன்றது டோட்டலா வந்து தப்பு. அப்ப மினிமலிசம் கான்செப்ட் வாங்க. ரொம்ப கான்ஷியஸோட வாங்க. அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த உலகத்த இல்ல நம்ப வந்து பாதிப்புக்கு உள்ளாக்காம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போ முடியும். அதாவது வந்து என்னன்னா, இது பொது நலம் கிடையாது. நமக்கான ஒரு சுயநலம் அப்படின்றத புரிஞ்சுகிட்டு நம்ம வந்து பண்ணாலே பெரிய விஷயம். அப்ப குப்பைய வந்து என்ன பண்ணணும்? நம்ம வீட்லயே கிச்சன் குப்பை இருக்கு. கிச்சன் குப்பைய நம்மளே வந்து மக்க செய்யணும். நம்மளே ஒரு செடிக்கு வந்து உரமா மாத்தணும். நம்மளே வீட்ல வந்து என்னன்னா, ஆர்கானிக் குப்பை பிரிச்சு, அந்த ஆர்கானிக் குப்பை வந்து சொசைட்டிக்கு போகவே கூடாது. நம்மளே வந்து என்ன வீட்ல மக்க வச்சுடணும். அப்ப சிதையடையாத பிளாஸ்டிக் குப்பைகள மட்டும் தான் கொண்டுட்டு போணும். அந்த குப்பைய வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றத தான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். மண்புழு சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு நபர். வெர்மி கல்ச்சர் அப்படின்னா வந்து மண்புழு சம்மந்தப்பட்ட ஒரு அறிவியல். ஓகேங்களா? அப்ப குப்பைகள குறைக்கணும். விவசாயத்த பாதுகாக்கணும். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறையில இருந்து என்னெல்லாம் வருது. இதுல ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எலக்ட்ரானிக் கேஸெட்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல மின்சாதன பொருள். ஒரு மின்சாதன பொருள் கெட்டு போச்சு, ஒரு ஃபோன் கெட்டு போச்சு, ஒரு ஹெட்செட் கெட்டு போச்சு. எல்லாமே வந்து என்னன்னா மின்சாதன பொருள் தான். ங்களா? அதோடைய அழிவுன்றது நமக்கு இன்னைக்கு தெரியல. கண்டிப்பா வந்து டெஃபினட்டா வந்து இந்த சர்விஸ் செக்டார் இன்கிரீஸ் ஆச்சு, டெக்னாலஜி இன்கிரீஸ் ஆச்சு. ஆனா, அதனால என்விரான்மென்டல் எந்த அளவு வந்து அஃபெக்ட் ஆக போகுது அப்படின்றது நம்ப இன்னைக்கே சமகாலத்துல வந்து பார்க்குறோம். ஓகேங்களா? அப்ப கடுமையான நோய்கள்லாம் வந்து இப்பலாம் வந்து வருது. அத நம்ம வந்து பேசி பிரயோஜனம் இல்ல. நம்ம வந்து செயல்ல தான் வந்து காட்டணும். ஓகே. மினிமலிசம் அந்த கான்செப்ட்க்கு வந்து வரணும் ஒவ்வொரு தனி மனிதனும். சரி வாங்க. கதிரியக்க கழிவுகள், கதிரியக்கம், அணுமின் உலை இது மூலியமா மின்சாரம் தயாரிக்கிறாங்க. டெஃபினட்டா வந்து கதிரியக்க கழிவு வந்து வரும். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வந்து வெளிய வரும். யுரேனியம், தோரியம் இதெல்லாம். அதனால புற்றுநோய் வருமா? டெஃபினட்டா வரும். அத எப்படி கையாளணும்? அதுதான் ரொம்ப முக்கியம். அது எப்படி கையாண்டாலுமே, அதிலிருந்து ஒரு மினிமம் பாதிப்புன்றது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். அதுல மாற்று கருத்தே வந்து இல்ல. ஆனாலும் பாதிப்ப வந்து குறைக்கக்கூடிய வகையில, நம்ம சயன்டிஃபிக் மெத்தட்ல என்னலாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து குடுக்குறாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, டைல்யூட் பண்ணிடலாம். நீர்த்து போக செய்யலாம். ஓகேங்களா? கழிவுகள வந்து நீர்த்து போக செய்யலாம். ஓகேங்களா? அது இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து உற்பத்திய வந்து குறைச்சிடுங்க. அணுமின் நிலையம், அணு மின் நிலையத்தில உற்பத்தின்றத கம்மி பண்ணலாம். டிலே பண்ணலாம். ஓகேங்களா? டிலே பண்ணி சிதைக்கலாம். ஓகேங்களா? டிலே பண்ணி சிதைக்கலாம். வாழ்நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப் லைஃப் பீரியட் அரை வாழ்நாள் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கதிரியக்கத்தனையும் சிதையறதுக்கு ஆகக்கூடிய டைம தான் நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் அந்த டிலே அண்ட் டிகே அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செறிவூட்டல் மற்றும் உள்ளடக்கி வருத்தல். ஸோ இது மூலியமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேடியோ எலமெண்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து குறைச்சு எஃபிசியன்ட்டா வந்து டிஸ்போஸ் பண்ணலாம். அப்படி டிஸ்போஸ் பண்றதுக்கு வந்து 3 இது இருக்குங்க. அந்த அந்த ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் இருக்கக்கூடிய நம்ம வெளிய எடுத்து கூல் பண்ணணும். ஓகேங்களா? கூல் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இன்னொன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிமெண்ட் பாக்ஸ்ல போட்டு வைக்கிறது மூலியமா ரேடியோ ஆக்டிவிட்டி வெளிய வந்து பரவாது. ஓகேங்களா? அப்படி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா, கழிவ வந்து ஆ வேற ஒரு முறையில, அதாவது கதிர்வீச்ச குடுத்து அந்த கழிவுக்கான அந்த தன்மைய வந்து மாத்துறது. ஓகேங்களா? இது போல நெறைய மெத்தடுல இந்த கதிரியக்கத்த வந்து குறைக்கலாம். ஓகேங்களா? டெஃபினட்டா இந்த 3 மெத்தடுக்கான நேம மட்டுமாவது பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நேம மட்டுமாவது. ஜாலிக்கல் ஜியாலஜிக்கல் ரிப்போஸ்டோரிஸ், தென் வெர்டிஃபிகேஷன்ஸ் மெத்தடு அண்ட் ஸ்பென்ட் ஃபியூயல் பூல்ஸ். ஓகேங்களா? இந்த 3 மெத்தடையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. டெஃபினட்டா கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது வந்து மின்னணு கழிவுகள். மின்னணு கழிவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டோம். ஒரு டிவி ரிப்பேர் ஆச்சா மின்னணு கழிவுகள். இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மறுசுழற்சி தாங்க செய்யணும். மறுசுழற்சி செய்ய முடியல அப்படின்னா, அந்த மின்னணு கழிவுகளும் வந்து பிளாஸ்டிக் தான். அது ரொம்ப மோசமான ஒரு எஃபெக்ட்ட குடுக்கும். அதுல அத விட ரொம்ப முக்கியம், அதுல நெறைய
கனிமங்கள் இருக்கு அந்த ஷார்ட் சர்க்யூட்ல. அப்ப அந்த சர்க்யூட் ஃபுல்லாவே வந்து மழையில நனைஞ்சு நிலத்தடி நீரெல்லாம் வந்து கடுமையா வந்து பாதிக்கப்படும். ஸோ ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு வந்து பிளாஸ்டிக்க பேன் பண்ண தகவல் ரொம்ப முக்கியம். ரொம்ப முன்னெடுப்பான ஒண்ணு. 2019லயே வந்து என்னன்னா, இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்க மட்டும் வந்து பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 4R ரொம்ப முக்கியம். ரிஃப்யூஸ், ரெட்யூஸ், ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் ஓகேங்களா? குறைக்கணும், தவிர்க்கணும், ரீசைக்கிள் பண்ணணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த 4R வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் முக்கியமான இயர்ஸ் ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 2017 இது வந்து கொஸ்டின் ஏரியா COP23 காலநிலை மாற்றம் பற்றிய உச்சி மாநாடு ஜெர்மனி ஓகேங்களா? இது சிலபஸ்லயே வந்து இருக்கு ஓகேங்களா? ஸோ ஆனாலுமே வந்து என்னன்னா, மத்த மாநாடுகள் எல்லாத்தையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதுவும் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா? இது தாண்டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அ சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் ஓகேங்களா? இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்கான் டாய்லெட் சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல அஃபெக்ட் பண்ணாத டாய்லெட். ஒண்ணுமே இல்லங்க. அ மலமே வந்து என்னன்னா, மனிதனுடைய மலமே அதிகப்படியான தண்ணி இருக்கக்கூடிய ஒண்ணு தான். தண்ணி இல்ல அப்படின்னா, அந்த மலம் வந்து ஈஸியா வந்து சிதைடும். அந்த மலத்தோட நீங்க வந்து தண்ணிய வந்து தண்ணீய சேர்க்கும்பொழுது, அந்த மலத்துடைய வால்யூம் வந்து அதிகமாகுது. அப்படி வந்து ஆகக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ட்டாங்க அப்படின்னா, ட்ரை டாய்லெட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க நெறைய மூவில வந்து பார்த்திருப்பீங்க. ட்ரை டாய்லெட். டாய்லெட் யூஸ் பண்ணணும். ஆனா தண்ணி அதுல கொட்டக்கூடாது. அப்ப அந்த மனிதனுடைய மலம் வந்து போயிடும். அதுக்கப்புறமா அந்த மலக்குழியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாம்பலோ இல்ல மரத்தூளையோ வந்து போடுவாங்க. மரத்தூள போடுறதுக்கான காரணம், அப்ப அப்பதான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த மலத்துல இருக்கக்கூடிய ஈரத்த அந்த மரத்தூள் வந்து என்னன்னா உறிஞ்சுக்கும். அப்ப உறிஞ்சுக்கும். அடுத்த வாட்டி போம்போது இந்த மாரி மரத்தூள் போடணும். போடும்போது ஒரு 6 மாசத்துல மலம் இருந்ததுக்கான எவிடன்ஸே வந்து இருக்காது. அந்த பெட்டிய திறந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உரங்களா வந்து மாறி நிக்கும். அப்ப இது வந்து நல்ல மெத்தடான்னு கேட்டா, ஆமாங்க இது நல்ல மெத்தட் தான். ஏன்னா, மலத்துல தண்ணி சேர்க்கும்பொழுது தான் எவ்ளோ தண்ணி வந்து வீணாகுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டாய்லெட் பரவால்ல. வெஸ்டர்ன் டாய்லெட்ல அந்த ஃப்ளஷிங் சிஸ்டம் இருக்குல்ல, குடி தண்ணி அத்தனையும் குடி தண்ணி. அத்தனையும் வந்து வீணாகுது. ஓகேங்களா? அப்ப இது இது அப்படியே வந்து போகுது. எங்க போகுது? ட்ரீட்மெண்ட் பிளான்ட்க்கு போகுது. அங்க வந்து ஒரு செலவு. அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணிய வந்து என்ன பண்ணணும்? ரிவர்ல வந்து கலக்கணும். அப்ப அது எல்லாத்துக்கும் பதிலா இந்த ட்ரை டாய்லெட்ன்ற கான்செப்ட் வந்து என்னன்னா, அக்ரீட். இது வந்து சென்னைக்குலாம் வந்து ஒத்து வராதுன்னுலாம் வந்து சொல்லுவாங்க. டெஃபினெட்லி தப்பான ஒரு பார்வை. சென்னையிலுமே சில பள்ளிகள்ல இந்த ட்ரை டாய்லெட்ட வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில வீடுகள்ல வந்து இந்த ட்ரை டாய்லெட் வந்து யூஸ் பண்றாங்க. இத்தனைக்கும் வந்து அ 1 ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இந்த ட்ரை டாய்லெட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையில. நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த ட்ரை டாய்லெட் சென்னை வாழ்க்கைக்கெல்லாம் செட் ஆகாது. இல்ல முடியும்னு நெனச்சா தான் எல்லாமே வந்து முடியும். சுற்றுச்சூழல வந்து நீங்க நேசிக்கிறீங்களா? நீங்க நேசிக்கிறீங்களா? ரசிக்கிறீங்களா? 2டே 2 விஷயம் தான். நீங்க ரசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு என்விரான்மென்டல் புடிச்சிருக்கு, ரசிக்கிறீங்க. ஓகேங்களா? என்ஜாய் பண்றீங்க. நீங்க நேசிக்கிறீங்கன்னா தான் ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க. நேசிக்கிறதுன்னா என்ன? சுற்றுச்சூழல் அது பாதிக்கப்படுதுன்ற அந்த உணர்வு நமக்குள்ள வந்து வரணும். ஓகேங்களா? ஒவ்வொரு உயிரினம் மனிதன் மட்டுமே இந்த உலகத்துக்கு வந்து உரிமை கொண்டாட முடியாதுங்க. மரவட்டை, புழு, பூச்சி எல்லாமே தான். நாய், நரி எல்லாமே தான். அப்ப அதுக்கேத்த ஒரு பொறுப்புணர்வு வந்து ஒவ்வொரு சக மனிதனுக்கும் இருக்கணும். அதுதான் வந்து நேசிப்பு. அப்படின்னா என்ன பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நமக்கும் வந்து அஃபெக்ட் ஆகுது, உயிரினத்துக்கும் அஃபெக்ட் ஆகுது. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்ற ஒரு புரிதல் வந்து வேணும். ஓகேங்களா? இது போல இது உணர்வு ரீதியாவும், அறிவியல் ரீதியாவும் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது தான் வந்து இது எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன்லாம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஜெனரிக்கா இருக்குன்னு சொல்லிட்டு இல்ல. சுற்றுச்சூழல்னாலே ஜென்ரலாவே பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அத வந்து ஒரு விழிப்புணர்வா எடுத்துட்டு போகும்போது, சக மனிதனுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து போய் சேரும்போது, அது வந்து ஒரு நல்ல நிலையில வந்து இருக்கும். ஸோ இன்னைக்குமே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நெறைய முன்னெடுப்பு பண்றாங்க. பசுமை தூதுவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பசுமை தூதுவர்கள். அவங்க தான் கிரீன் அம்பாசிடர். அவங்க வந்து பசுமை சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட அத்தன ட்ரெய்னிங்கும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் குடுத்து, பசுமை தூதுவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துவாங்க. அதேபோல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பா வந்து என்னன்னா, கல்லூரிகள், பள்ளிகள்ல வந்து விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்துறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட் இல்ல. தனி மனித ஒழுக்கம் தான் இங்க வந்து ரொம்ப முக்கியம். இந்த அரசாங்கம் எல்லாமே பண்ணாலும் கூட, தனி மனிதன் என்னைக்கு வந்து பேப்பர, குப்பைய வந்து பிரிச்சு போடுறாங்களோ, அந்த மாற்றம், அந்த வீட்லருந்து மாற்றம் வந்து உருவாகணும். அப்படின்றது தான் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணா வந்து இருக்கு. ஓகே. கன்டினியூஸா வந்து பிரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வகுப்புல நம்ம வந்து பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட்.